ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தாய் ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்துருப்போம். ஹீரோ ரேங்க் கூட அஃபேர்ல இருந்துட்டு பீம்க்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அது கூட அவனுக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாகவும் இருக்கும். அதனால நம்ம பீம்காக காலையிலே எழுந்திருச்சு அவளுக்காக டிஃபன்லாம் செஞ்சு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த ரேங்க் அடங்குவலா அவ ஆல்ரெடி ரேங்க் கூட இருந்தப்ப அவனுடைய வாட்சை அங்க கழட்டி வச்சிருந்திருப்பான். அந்த வாட்சை எடுத்து வச்சு ரேங்கோட வாட்சையும் ஒன்னா வச்சு அதுல ஒரு ரோஸ் எல்லாம் வச்சு ஒரு போட்டோ ஒன்று எடுத்து வச்சிருந்திருப்பா. அந்த போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண அது நம்ம பிம்மோட தங்கச்சி பார்த்துட்டு பிம்க்கு அனுப்பி வைக்க பிம்மும் பார்த்துட்டு அது ரக்கோட வாட்ச் தானான்ட்டு அதை செக் பண்ணி பார்க்க ரக்கோட வாட்சுங்கிறது தெரிய வருது. ரொம்பவே ஷாக்கா இருந்திருந்தா அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ரக்கும் பிம்க்கு டீ கொண்டு வந்து கொடுக்கலான்ட்டு டீ எடுத்துட்டு வர பிம் ரொம்ப கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. ரக்கும் எதுவுமே தெரியாத மாதிரி பிம்க்கு டீயை கொண்டு போய் கொடுக்க அந்த பொண்ணை ஃபுல்லா அதை தட்டி விட்டுட்டு கோவப்பட ஆரம்பிக்க, என்னாச்சு, எதுக்காக நீ என் மேல கோவப்படுற, ஏன் டீ எல்லாம் கொட்டி விட்டேன்னு கேட்கறதுக்கு, ஆமா நீ பண்ற வேலைக்கு உங்ககிட்ட என்ன சிரிச்சு என்னால பேச முடியுது, நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாம அப்படின்ட்டு பிம்மும் நிறையவே கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்க, நீ எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலன்ட்டு அவன் கேட்க, இது என்ன வேலை பண்ணி வச்சிருக்க பாருன்னு சொல்லிட்டு போனையும் காட்ட அதோட ரக்கோட வாட்சையும் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே ரக்கும் கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. இது உன்னுடைய வாட்ச் தானே, இது எப்படி அங்க போச்சு, ரேங்க் இந்த போஸ்ட்டை போட்டிருக்கா, எப்படி அங்கே போச்சுன்னு கேட்க ரக் அதுக்கு அசால்ட்டாகவே சமாளிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த உலகத்தில் என்கிட்ட மட்டுமா இந்த வாட்ச் இருக்கு, எத்தனையோ பேத்துக்கிட்ட இருக்கும், நீ எப்படி அதை வச்சு என்னை சந்தேகப்படலான்னு சொல்லிட்டு, சரி அது உலகத்தில் எத்தனையோ பேத்துக்கிட்ட இருக்கலாம், அது ஓகே, ஆனால் உன்னுடைய நெக்டை எப்படி அவர்கிட்ட போணுச்சு அப்படின்ட்டு நெக்டையும் எடுத்து மூஞ்சிலே விசிறிட்டு, இது ரேங்க் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, அதுவும் ஒன்றுதுன்னு சொல்லி தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா, வாட்ச் உலகத்தில் எத்தனையோ பேத்துக்கிட்ட இருந்திருக்கலாம், ஆனால் இந்த டை எப்படி போச்சு அவர்கிட்ட, இது அவளை என்கிட்ட ஒன்னோடுதுன்னு சொல்லி தான் கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு பிம் இன்னும் கோவப்பட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, ரக்கும் அப்பதான் ஞாபகம் வருது, ஆல்ரெடி அங்கே இந்த வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த நெக்டையை கழட்டி வச்சிருந்திருப்பான், அதை எங்கேயே விட்டுட்டு வந்திருப்பான், அது இப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. இதையும் எப்படியாவது சமாளிக்கணும் இல்லையா? இதையும் சமாளிக்கிறதுக்காக ரக், நீ அவ சொல்றதெல்லாம் நம்பாத, அவ போய் சொல்றா, நம்ம கூட அவ மைண்ட் கேம் விளையாண்டுட்டு இருக்கா, நம்மளை பிரிக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ரேங்க் மேல மட்டும் தப்பு இருக்கிற மாதிரியே இவன் பேசிக்கிட்டு இருக்க, நீ பொய் சொல்லாத, உண்மையை சொல்லுன்னு பீமும் செம்மையா கோவப்பட்டு கேட்டுட்டு இருக்க, என்னை நம்பு, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லவும், சரி நான் உன்னை நம்புறேன், இப்பவும் உன்னை நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பிம் ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கா. ரகும் சமாதானப்படுத்தி விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி வெளியே வந்துட்டு ரேங்க்கு கால் பண்ண, ஆனால் அவள் கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. கால் வர்றதை அவள் பார்க்குறா, அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. அதனால அவனும் அங்கேருந்து கோவத்தோட கிளம்பி போய்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பிம்மும் பார்த்துறா. அவளுக்கு இன்னமும் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது, அழுதுகிட்டே இருக்க. அதே சமயத்தில் பாங்காண்டி ரக்கை மீட் பண்ணணுங்கிறதுக்காக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ரக் கிடையாது, அசிஸ்டன்ட் தான் இருக்கா. அவர் இருந்துட்டு இல்லை ரக் வரலன்னு சொல்ல, அப்போ அவனுக்கு எதுவும் பிஸியான ஒர்க் எதுவும் இருக்காமா, இல்லை இங்கேயே ரொம்ப நேரம் இருக்கானாமா அப்படின்லாம் நிறையவே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நார்மலா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வருது, ரேங்க் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரொம்ப அட்டகாசலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அதெல்லாம் இப்ப ஞாபகம் வந்துட்டு ரேங்க் இந்த இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு வந்து அங்கேயே இருந்து ரேக் கிட்ட வேலை கேட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதே போல அவளை இன்னொரு அசிஸ்டண்டாகவும் வேலைக்கு எடுத்திருந்திருப்பான் அதையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டவுடனே ஆன்ட்டிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ரேங்க் வீட்டுக்கு வந்துட்டு ரேங்க் கிட்டேயும், நீ ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன வேணும், எதுக்காக அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, இவ சமாளிக்க ஆரம்பிச்சிடுறா. நான் அது சாதாரணமாக தான் போட்டேன், எனக்குன்னு யார் இருக்கா, நீ தானே இப்போ இருக்க, அந்த ஹாப்பினஸ்ல தான் அதெல்லாம் போட்டு விட்டேன், நீ இங்கேருந்து வீட்டுக்கு போன உடனே உனக்காக பிம் இருக்கா, உன்னுடைய ஃபேமிலி இருக்கு, ஆனால் எனக்குன்னு யார் இருக்கா, நீ மட்டும்தானே இருக்க, நான் உன்னுடைய ஒய்ஃப் தானே, ஏன் என்கிட்ட இப்படி கோவப்பட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்ல விளையாட்டம் ரக் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. ரகும், என்ன நீ என்னுடைய ஒய்ஃபா, எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃபையும் மட்டும்தான், நீ ஒய்ஃப் இல்லைங்கிற மாதிரி சொல்லவும் அவளுக்கு அப்போ நான் யாரு, நீ ஏன் என்னை உன்னோட ஒய்ஃப் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவம் ஆயிடுது. அப்போ நான் உனக்கு யாருன்னு சொல்லிட்டு ரேக்கை போட்டு உலுக்கி எடுத்துடுறா. அதனால ரேக்கும், வாயை மூடு, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, நான் இனிமேல் இந்த இடத்துக்கு வரவே போகிறது கிடையாது, நீயே இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு வெளியே பாரு, வேற எங்கேயாவது போயிடு, இனிமேல் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்ல இவ ரொம்ப நல்ல விளாட்டம் ரக்கை கட்டி பிடிச்சிக்கிட்டு, இல்லை என்னை அப்படி சொல்லாத, எங்கேயும் போக சொல்லாத, நான் போக மாட்டேன், நான் உன்னோடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிட்டு, நான் இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், என்னை இங்கேருந்து போக சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கேன். ரகம் பொறுத்து பார்த்துட்டு, நீ இங்கேருந்து போய் தான் ஆகணும் அப்படிங்க, நான் உன்னுடைய லவ்வர் தானே, நீ ஏன் என்னை இங்கேருந்து போக சொல்கிறேன்னு கேட்கறதுக்கு, என்ன நீ என்னுடைய லவ்வரா, என்னுடைய லவ்னா பிம் மட்டும்தான், என்னுடைய ஒய்ஃபும் அவ மட்டும்தான், அதனால நீ இங்கேருந்து கிளம்பிடு, இதுக்கு மேலே நீ இங்கே இருக்காதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான்.
இவ பைத்தியக்காரியாட்டம் என்கிட்ட இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு தனியாக உட்காந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கா. பாங்காண்டிக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு இல்லையா. அவங்க செம்ம டென்ஷனில் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட கோவமாக உட்காந்துருக்க. அவரு நார்மலாகவே கேட்டுட்ருக்காரு, எந்த விஷயமும் தெரியாது. என்னாச்சு நீ கோவமாக உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்க, அப்போ ஆன்ட்டி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க, இந்த ரக் கூட இருக்கிற விஷயம் எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா இல்லையா, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சப்ப இது கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு, இல்லை அவன் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அந்த பொண்ணை இங்கேருந்து அனுப்பி விட்டுருவான் அப்படின்லாம் அவரும் அவருடைய ஒய்ஃபை சமாதானப்படுத்தி இருக்காரு. பீமா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேயும் அழுதுகிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இந்த விஷயத்தை சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அப்ப மீனா அவனுடைய லவ்வர்கிட்டையும் கேட்கிறான், நீ அவனோட ஃப்ரெண்டு தானே, உண்மையை சொல்ல என்ன நடக்குது, ரேங்க்கும் ரவ்க்கும் அஃபேர்ல இருக்காங்களான்னு கேட்கறதுக்கு அவனுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும். ஆனாலும் மீனா கிட்ட சொல்லாமல், இல்லை அதை பற்றி எனக்கு தெரியாது, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கான், மறைச்சி பேசிக்கிட்டு இருக்க. பிம் தங்கச்சி வானுக்கு செமையாக கோபமாகுது. அவர் இருந்துட்டு, இல்லை இந்த விஷயம் எப்படியா இருந்தாலும் வெளியே வரதான் போகுது, ஒரு நாளைக்கு ரேங்க்கும் ரக்கும் ஒன்றா மாட்ட தான் போகிறாங்க, அப்போ எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுகிட்டு இருக்க. பிம்மும் அழுதுகிட்டு இருக்கா. அப்போ ஒரு லேடி வந்துட்டு பிம் மீட் பண்ணுறதுக்காக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு வந்து சொல்ல, பிம்மும் யாருன்ட்டு போய் பார்க்க போனால் அங்கே வந்திருக்கிறது தேர்ட் தான் வந்திருக்கான், ரேங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் வந்திருக்கான். அவன் பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்காக தான் வந்திருப்பான். அவனுடைய ஹோட்டல் ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதுக்காக தான் அவன் வந்திருக்கான். ஆனால் பிம் வர்றதை பார்த்தோன்னே அவனுக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு. என்ன விஷயம்னு கேட்க ஆரம்பிக்க, பிம்மும் சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு இருக்க. அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி பிம்மு வந்து ரொம்ப நல்ல கேரக்டரான ஒரு பொண்ணு, நல்ல மனசு கொண்டவ அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. அவனுக்கும் இதை கேட்டு ரொம்பவே மனசு அவனுக்கும் கஷ்டமாயிடுது. பிம்மு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாமே சரியாயிடும், நீ எதுக்கு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தோளில் சாய்ச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான், நம்ம ரேங்கை மீட் பண்ணுறதுக்காக இவன் ஆல்ரெடி போயிருந்திருப்பான் இல்லையா. அவன் சொல்லியிருப்பா, நான் பிம்மை ரேக்கிட்ட இருந்து பிரிக்காத விட மாட்டேன், ரேக் என்னை இப்போவும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்திருப்பா இல்லையா. அதை சொல்லலாம்னு தோணுது அவனுக்கு. அதனால இந்த ரேங்க் ரொம்ப மோசமானவ, அவள் என்னென்ன பிளான் எல்லாம் வச்சிருக்கா தெரியுமாங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிறா, என்ன சொன்னா, உண்மையை சொல்லுங்கன்னு கேட்க, இல்லை அவள் கடந்துடா, அவள் எதையோ சொல்லிகிட்டு இருப்பா, அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு இவனும் சொல்லி பீமை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் ரக் பீமுக்கு நிறையவே கால் பண்ண ட்ரை பண்ணி இருந்திருப்பான். ஆனால் கால் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பொண்ணு தான் அழுதுகிட்டு இருந்தா இல்லையா. அதனால் மெசேஜ் ஒன்று அனுப்பி விட்டு இருந்திருப்பான். அந்த சமயத்தில் அங்கிளும் அங்கே வந்துடுறாரு. ரக்கிட்டையும் ரேங்க் எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தையும் கேட்க, ரக் பார்த்துட்டு, அப்பா நீங்களா, அவள் தெரியலப்பா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, உண்மையை சொல்லு, நீ மறைக்கிறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்க, அவள் எங்கே இருக்கான்னு சொல்லுன்னு கேட்க, ரகு உண்மையை சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் ஒரு காண்டோ ஒன்று வாங்கியிருக்கேன், அதில் தான் அவளை தங்க வச்சிருக்கேன்னு சொல்ல, அவருக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுது. என்னது, புது வீட்டில் அவளை தங்க வச்சிருக்கியா, அவளுக்கு வேலையும் கொடுத்து அவளுக்கு வீடும் வாங்கி கொடுத்து வச்சிருக்கியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரக் அப்பாவும் செம்மையை திட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்லைப்பா நான் அவளை ஆல்ரெடி காலி பண்ண சொல்லிட்டேன், அவள் இங்கேருந்து போயிடுவா, நான் அதுக்கு பிளான்லாம் பண்ணிட்டேன், அவளை வெளியே போக சொல்லிட்டு வீட்டுக்கு வாடகைக்கு ஆளெல்லாம் வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சீக்கிரமாக அவளை காலி பண்ணிடு, அவளை அங்கே வைக்காத, இந்த விஷயம் பாங்க்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, அவள் என்கிட்ட வந்து விசாரிச்சுட்டா, அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிம்க்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அப்புறம் உன்னுடைய நிலைமை தான் ரொம்ப கஷ்டமாயிடும், ரேங்கையும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த வீட்டை விட்டு காலி பண்ண முடியாது, என்ன பண்ண போகிறேன்னு தான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு, அவளுக்கு நல்லாவே உன்னுடைய இன்டென்ஷன் என்ன, உன்னுடைய வீக்னஸ் என்னங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும், அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் உன்னால் காலி பண்ணவும் முடியாது, நீ என்ன பண்ண போறியோ தெரியல, ஆனால் சீக்கிரமாகவே அவளை அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிவிடு, 1-2 நாளில் அவளை காலி பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுட்டு அவரும் கிளம்பிட. ரக் டென்ஷனாக நின்றுட்டு இருக்கான். ரேங்கை வீட்டை காலி பண்ண சொல்லியிருந்தான் இல்லையா. ரேங்க் வீட்டுக்கு முன்னாடி வாடகைக்கு ஆள் வைக்கிறதுக்காக போர்டெல்லாம் வைக்க சொல்லியிருப்பான் போல இருக்கு. அந்த காண்டோட மேனேஜரும் போர்டெல்லாம் அங்கே வச்சிட்டு இருக்க, அதை ரேங்கும் பார்த்துடுறா. என்ன பண்ணுறீங்கன்ட்டு வெளியே வந்து கேட்குறா. அவங்க இந்த வீடை நாங்கள் வாடகைக்கு விட போகிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வீடை யாரும் வாடகைக்கு விடுறதா நாங்கள் எதுவும் சொல்லலையே அப்படிங்க. நீங்கள் சொல்லலை மேடம், ஆனால் இந்த வீட்டோட ஓனர் சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் ரக் அவர் ஆல்ரெடி எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, இந்த மாதிரி டூலெட் போர்டு வைக்க சொல்லியிருக்காரு, அதனால தான் நாங்கள் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல, நான் இங்கே இருக்கக்குள்ள அவன் எப்படி சொல்லியிருப்பான், அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்ல, இல்லை என்னுடைய ஃப்ரெண்டு இங்கேருந்து இன்னைக்கே காலி பண்ணி போயிடுவா, அதனால நீங்கள் இந்த போர்டு அங்கே வைங்கன்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்ல, என்ன ஃப்ரெண்டா, நான் அவனுடைய ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, நான் அவனுடைய வைஃப் அப்படின்ட்டு அந்த மேனேஜர்கிட்ட சொல்ல, அந்த லேடியும் இங்கே என்ன சொல்கிறீங்க, அவர் தான் சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்டுன்னு நீங்கன்னு சொன்னார், நீங்கள் அவரோட வைஃப் கிடையாது அப்படிங்க. யார் சொன்னா,
தேவையில்லாத சும்மா பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. நான் அவனுடைய ஒய்ஃப் தான், ரக் என்னுடைய ஹஸ்பண்ட். நீங்கள் எப்படி என்னை கேட்காம இந்த டூலெட் போர்டை எப்படி இங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த உள்ள பேப்பர்ஸ் எல்லாம் பிடிங்கி எடுக்கிறா. போர்டுக்கு யூஸ் பண்ணது கிளாஸ் போல இருக்கு, அதையும் உடச்சி தள்ள அந்த மேனேஜரும் இவ பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்களாம் அங்கேருந்து போனதுக்கப்புறம் இந்த ரக்கு கால் பண்ணுறா. ஆனால் அவன் கால் அட்டன் பண்ணாமல் அவனுடைய ஃபோனையே சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுறான். அதனால இந்த ரேங்க் என்ன பண்ணிடுறான்னா ஒரு ஷீ ஃபுட்டு வந்து இவளுக்கு செட் ஆகாது போல இருக்கு. ஷீ ஃபுட்டை வாங்கிட்டு வந்து அது ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிக்கிறா. அது ஃபுல்லாகவே உடம்புக்கு ஒத்துக்காமல் மயக்க வர மாதிரிலாம் இருக்குது. அவளுடைய உடம்பெல்லாம் ரேஷஸ் ஆகுது. ஏதோ அலர்ஜி ஆகிட்டு ரெட்டாக ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதையும் தாங்கிக்கிட்டு அவள் அது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறா. அவளுக்கு சாப்பிடவே முடியல, ரொம்ப கஷ்டமாயிடுது. உடனே யாருக்கோ ஃபோன் பண்ணுறா ஹாஸ்பிட்டலுக்குன்னு நினைக்கிறேன். கால் பண்ணிவிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துற. அதே சமயத்தில் ரக்கும் வீட்டுக்கு போகலான்ட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அப்போ அவனுடைய அசிஸ்டண்ட், சார் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஒரு கால் வந்திருக்கு அர்ஜென்ட்டாக, ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்திருக்குன்னு சொல்லவும் அவனை வாங்கி அட்டன் பண்ணி கேட்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸ் தான் கால் பண்ணியிருக்காங்க. இந்த ரேங்க்கு பக்கத்தில் தான் படுத்திருக்கா, நல்லா தான் படுத்திருக்கா. அந்த நர்ஸும் இந்த மாதிரி ரேங்க் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு சொல்ல ரக் இருந்துட்டு அவெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு கால் பண்ணாதீங்க, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, சார் நீங்கள் வந்து அவங்கள பார்க்கலான்னா நாங்கள் பிம்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கிட்ட சொல்லி கொடுத்துருந்துருப்பா போல இருக்கு. பிம்கிட்ட கால் பண்ணுவோன்னு சொல்ல பிம்மை தேவையில்லாத இதில் இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவனும் கத்தி விட்டுட்டு சரி நான் உடனே வரேன்னு சொல்லிட்டு ரேங்கை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறான். இந்த ரேங்கை அடங்காம பிம்க்கு ஒரு மெசேஜும் அனுப்பி விடுறா. பிம், நீ என் வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, நீ எப்போ ஃப்ரீயா இருந்தாலும் என் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்கலாம், என்னுடைய அட்ரஸ் இதுதான் சொல்லிட்டு அவளுடைய வீட்டில இருந்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்திருப்பா இல்லையா, அந்த ஃபோட்டோஸையும் சென்ட் பண்ணிவிட்டு அட்ரஸையும் சேர்த்து அனுப்பி விட்டுருந்துருப்பா. இதை நம்ம பிம்மும் வீட்டுக்கு வந்தப்போ தான் அவளுடைய மெசேஜும் வந்திருக்குமா. அந்த மெசேஜை பார்த்துக்கிட்டு இருக்க அப்போ அவளுக்கு ஒரு டவுட் வருது, இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கே, நம்ம வீடு மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஆன் வந்துட்டு பிம் வந்துட்டீங்களான்னு பக்கத்தில் வர அதை கூட கண்டுக்காம நம்ம பிம் உள்ள போயிட்டு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் தேடி அந்த வீட்டுடைய ஸ்டிச்சஸ் எல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணால் எல்லாமே இவளுடைய வீடுங்கிறது தெரிய வருது. ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரக் இந்த வீட்டை பற்றி தான் நிறையவே சொல்லியிருந்திருப்பான், இந்த வீடு நமக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ கூட பிம் சொல்லியிருந்திருப்பா, இல்லை விலை அதிகமாக இருக்குது, அந்த வீடை வாங்க வேண்டான்னு சொல்கிறது கூட இல்லை, அது அந்த வீட்டை விற்கிறதே எங்கள் அங்கிள் தான், அதனால் நம்மக்கிட்ட அவங்க ப்ராஃபிட்லாம் பார்க்க மாட்டாங்க, கம்மி விலையில் கிடைக்கக்குள்ளேயே அந்த வீட்டை வாங்கிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நம்ம 2 பேரும் அதில் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு நிறையவே ரொமான்டிக்காக பேசியிருந்திருப்பான். அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்துட்டு அப்போ ரேங்கோடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருப்பான், ரேங்க் ரொம்ப மோசமானவ, அவள் என்ன சொன்னா தெரியுமா அப்படின்ட்டு சொல்ல வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லைன்னு மழுப்பி விட்டான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஏதோ தப்பு நடக்குதுங்கிறது மாதிரி ரொம்பவே பயந்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஷாக் ஆகி உட்காந்துருக்க. அதே சமயத்தில் மீனா அவளுடைய லவ்வரை மீட் பண்ணி, ரேக் என்ன பண்ணுறான், உன்னுடைய ஃப்ரெண்டு தானே, அவன் என்ன தப்பு பண்ணுறான்னு என்கிட்ட சொல்ல, அவன் ரேங்க் கூட அஃபேரில் இருக்கான் தானேன்னு கேட்குறதுக்கு அவன் ஃப்ரெண்டு ஆச்சா எப்படி விட்டு கொடுப்பான், அதனால் இல்லை அப்படிலாம் இல்லை, நீ எதுவும் தப்பாக புரிஞ்சிக்காத அப்படிலாம் சொல்லி மழுப்பி விட தான் பார்க்குறான். ஆனால் மீனா ரொம்பவே ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிடா, நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலாம், நம்ம 2 பேரும் வருங்காலத்தில் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ போகிறோம், நீ ரக் மாதிரி என்கிட்ட மறைக்க போறியா எல்லா விஷயத்தையும், நீ இப்போவே எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சின்னா நான் உன்னை எப்படி நம்ப முடியும், உன்னை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப சிம்பத்தி உருவாக்குற மாதிரி ரொம்பவே நடிக்கவும் அவனும் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறான். ஆமாம், ரேங்க் கூட அஃபேரில் தான் இருக்காங்கிற உண்மையை சொல்ல நம்ம மீனாவுக்கா செம்ம கோவமாயிடுது. அதை சொல்லடா, இப்போ தானே உன்னோடைய வாயிலேருந்து உண்மை வருது அப்படின்ட்டு அவளுடைய மேக்கப் பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டே திட்டிகிட்டு இருக்க. அப்போ நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட நடித்து தான் கேட்டியாடி அப்படின்னு கேட்க, ஆமாம், உன்ன மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து எப்படி பதிலை வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், அந்த ரேங்கையும் சும்மா விட மாட்டேன், அந்த ரக்கையும் சும்மா விட மாட்டேன், என் ஃப்ரெண்டை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்ட்டு அவள் ஒரு பக்கம் திட்டிகிட்டு இருக்கா. ரேங்கை பார்க்கறதுக்காக வந்துடுறான். இவன் உள்ளே வராங்கிறது தெரிஞ்ச உடனே இவன் ஆக்டிங் பண்ணிட்டு பெட்டில் போயிட்டு ரொம்ப முடியாத மாதிரி படுத்துக்க, ரகம் உள்ளே வந்துட்டு என்ன ஆச்சு உனக்குன்னு கேட்க, நான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன்னா அதில் தெரியாத ஷீ ஃபுட்டை யாரோ கலந்து விட்டுட்டாங்க, அது தெரியாத நான் சாப்பிட்டேன், எனக்கு ரேஷஸ் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லி ரொம்பவே நடிக்க ஆரம்பிக்க. ரகம் அவளுடைய கையெல்லாம் செக் பண்ணி பார்க்குறான், நார்மலாக இருக்குது. நார்மலாக தானே இருக்குது, நீ எதுக்கு பொய் சொல்கிறேன்னு கேட்க, நான் உண்மையை தான் சொன்னேன், உண்மையாலுமே எனக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, இப்போ மெடிசன்லாம் கொடுத்து சரியாயிருக்கு அப்படிங்கவும், இப்போ தான் சரியாயிட்டல, நீயே ஒரு டாக்ஸி பிடிச்சி கிளம்பி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்க, நீ என்னை கூட்டிகிட்டு போகலான்னா எப்படி, நீ என்னை கூட்டிகிட்டு போகலான்னா நான் பிம்மை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இவள் ரக்க த்ரெட்டன் பண்ண ஆரம்பிக்கிறா. அது இல்லாத பிம்க்கு கால் பண்ணுற மாதிரி ஃபோன் எடுத்துகிட்டு நான் பிம்க்கு கால் பண்ணுறேன்ட்டு போக ரக் பார்த்துட்டு அதை பிடுங்கி வச்சுட்டு,
சரி சீக்கிரம் ரெடியாவோ, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறான். பின்னாடியே நம்ம பிம்மும் அந்த அட்ரஸ் தேடி அங்க வந்துட, இவதான் காரை விட்டு முதல்ல இறங்குறா. இறங்குனவ ரக வந்து கூப்பிடுறவா உள்ள வந்து கூப்பிடுறதுக்கு, இல்ல நான் வரல, நான் இனிமேல் இப்படியே போக போறேன் அப்படின்னு சொல்ல, உன்னுடைய திங்ஸ் ஒன்று ரிப்பேர் ஆயிருக்குப்பா, அதை வந்து பாரு அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எதா இருந்தாலும் அதை தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்ல, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ், அதை போயிட்டு வெளியே தூக்கி போடணும்னு சொல்கிற, நீ அதை மட்டும் வந்து செக் பண்ணிக்கே, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன்னு சொல்லி கூப்பிட, அவனும் வேற வழி இல்லாமல் சரின்ட்டு பின்னாடியே போக பார்க்க, அதே சமயத்தில் பிம்மு தான் வந்திருப்பா இல்லையா, பிம்மு வந்ததையும் இவ பார்த்துருப்பா. பின்னாடியே பிம் காரை பார்த்துக்கிட்டே தான் போறா. உள்ள போன ரேக்கும் அவனுடைய திங்ஸோடைய பேப்பர்ஸ் தேடிக்கிட்டு இருக்க, ரேங்க் மேலே போற மாதிரி போக நம்ம பிம்மும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தா இல்லையா, அவளை இந்த ரேங்க்கும் பார்க்குறா. வந்துட்டா போல இருக்கே அப்படின்ட்டு உள்ளே போயிட்டு வெளியே இருக்கிற ரக்கையும் உள்ளே கூப்பிடுறா. ரக் கொஞ்சம் இங்கே வந்து ஹெல்ப் பண்ண, வெயிட்டான திங்ஸாக இருக்கே என்னால் தூக்க முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கூப்பிடவும் அவனும் உள்ளே போகிறான். இதையும் பிம் பார்க்குறா. உள்ளே போனால் இந்த ரேங்க் அரையும் குறையமா படுத்திருக்கா. இதை பார்த்த உடனே சபலபதி ஹீரோவும் பக்கத்தில் போக, அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ரேங்க் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல, அவள் பிடிச்சு இழுத்து பெட்டில் போட்டுக்கிறா. பிம்மும் வீட்டெல்லாம் திறந்துட்டு உள்ள அவங்களுடைய ரூம் டோரையும் ஓப்பன் பண்ண, இவங்க 2 பேரும் பெட்ல ஒன்னா இருக்கிறதையும் பிம் பார்த்துட்டு ரக்னு கூப்பிட, 2 பேருமே ஷாக் ஆகி திரும்பி பார்த்துட்டு பிம் நீயான்ட்டு ஷாக் ஆக, பிம்க்கு செம்ம கோவமாயிட்டு வேகமாக கத்திக்கிட்டு அங்குள்ள ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் தூக்கி வீச, அது அந்த ரேங்க் தலையில பட வேண்டியது. ஆனால் தப்பிச்சுட்டா. அங்கே உள்ள செவுத்துலேயே அடிச்சு அந்த கிளாஸஸ் எல்லாம் அப்படியே தூளாக கொட்டி போயிடுது. அப்போ அந்த ரேங்க் ஒரு பார்வை நம்ம பிம்மை பாப்பா. அதை பார்க்குற பிம்க்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இன்னுமும் வேகமாக கத்த ஆரம்பிக்க, ரகும் வந்துட்டு பிம்மை தடுக்க, ஆனால் பிம் தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வெளியே ஓடி போயிடுறா. ஆனால் வந்த அவசரத்தில் அவளுடைய கார் கீயை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா போல இருக்கு. நல்லா மழையும் கொட்டிக்கிட்டே இருக்குது. மழையில் நினைஞ்சிக்கிட்டே வந்து காரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா கார் கீ இல்லை. அதனால அந்த சைடில் இருந்து ஓடி போயிட, ரகும் பின்னாடியே வந்தவன் காரை ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா அங்கே தான் ஆளே இல்லையே, கீயும் இல்லை. அதனால கீ எடுக்கிறதுக்காக உள்ளே போயிடுறான். கீ எடுத்துகிட்டு வந்துட்டு கார்லேயே தேடிட்டு போக, நம்ம பிம் வந்து அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்திருக்கா. ரொம்ப நேரம் வரைக்கும் அழுதுகிட்டே இருந்துட்டு அப்புறம் தான் அங்கேருந்து கிளம்பி போக, அப்போ இந்த ரேங்க்கும் ஒரு மாதிரியான பார்வையோட பார்த்துக்கிட்டு இருக்கா பிம்மை. இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கணுமா, இவெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே சுற்றி இருந்திருக்கா இவ்வளோ நாளா. ரகம் காரில் போய்கிட்டு பிம்முடைய தங்கச்சிக்கு கால் பண்ணி பிம் அங்கே வந்தாலான்னு கேட்க, இல்லையே வரலையே, மழை வேற வேகமாக வந்துகிட்டு இருப்பாளா இருக்கும் அப்படின்ட்டு அவள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம பிம்மும் மழையில நனைஞ்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்க, அதை பார்த்த வானும் பிம் வந்துட்டியா அப்படின்ட்டு அவள் அப்போ தான் நனைஞ்சி வர்றதையும் பார்த்துட்டு ஓடி போயிட்டு பிம்மை உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு, என்னாச்சு, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சுன்னு கேட்க, அவங்க ஃபேமிலியே வந்து கேட்டுட்ருக்காங்க. பிம்மும் எல்லா விஷயத்தையும் இந்த மாதிரி நான் அவங்க 2 பேர்த்தையும் பெட்டில் ஒன்றா இருக்கிறத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக. ரகும் பின்னாடியே வந்துட்டு பிம்மை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறதுக்காக பார்க்க, பிம்மோடைய அப்பாவும் நீ இங்கே உள்ளே வராத, இப்போதைக்கு வராத, நீ இங்கேருந்து போயிடுன்னு சொல்லி அனுப்பிவிட பார்க்குறாரு. ஆனால் இல்லை அங்கிள், நான் பிம்மை பார்க்கணும், அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல, அந்த சமயத்தில் அவங்க அப்பா அம்மாவும் ஓடி வந்துடுறாங்க. ரக், இனிமேல் நீ அங்கே போகாத, இப்போதைக்கு அங்கே போகக்கூடாது, அவளை இப்போதைக்கு தனியாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி இழுக்கிறாரு. இல்லைப்பா, நான் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்னை அவள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா, நான் அவகிட்ட பேசணும்ப்பா அப்படிங்க. இல்லை இப்போதைக்கு பேசுறது கரெக்டாக இருக்காது, விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிடிச்சி இழுக்க, அதே போல் பிம் அப்பாவும் இல்லை போயிடு அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் ரகு அப்பாவும் பிம் அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு ரகையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிம் இங்கே மனசு உடஞ்சி போயிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு உட்காந்துருக்க. அடுத்த நாள் காலையிலேயே ரகு என்ன பண்ணிடுறான்னா பிம் பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான். ஆனால் பிம்மோட தங்கச்சி வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறா, நீ வெளியே போ, இப்போ எதுக்கு எங்கள் அக்காவை பார்க்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு இருக்க. இல்லை நான் பிம் கிட்ட பேசணும், பிம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நீ வெளியே போன்னு துரத்திட்டு இருக்கா. அந்த சமயத்தில் பிம்மும் அங்கே வெளியே வந்துட்டு என்ன சொல்லணும், என்கிட்ட சொல்லு, நான் பார்த்தது உண்மை இல்லைன்னு என்கிட்ட சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு, வா நீ உள்ள போறியா, நான் கொஞ்சம் ரக் கிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அவளையும் அனுப்பி வச்சுட்டு, சொல்லு எதுக்காக என்கிட்ட பேசணும், என்ன பேசணும் இதுக்கு மேலன்னு கேட்க, ரக்கும் இல்ல நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா நடந்தது, நீ தேவையில்லாத அந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்ல, நான் அப்ப பார்த்தது அப்ப உண்மை இல்ல, அப்ப உண்மைதான் என்ன அப்படின்னு கேட்க, அது ஒரு கண்டிஷனான ஒரு விஷயமா போயிடுச்சு, நீ பார்த்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அது ஜஸ்ட் ஒரு கோஇன்சிடென்ஸ் தான் அப்படிங்க. பிம்க்கு செமைய கோவம் எடுது. என்னது கோஇன்சிடென்ட்டா, நீ அந்த வீட்டை வாங்கினது ஒரு கோஇன்சிடென்ட், அந்த வீட்டுல ரேங்க தங்க வச்சது ஒரு கோஇன்சிடென்ட், அந்த வீட்டுல அவ கூட ஸ்டே பண்றது, அவ கூட பெட்ல இருக்கிறதெல்லாம் கோஇன்சிடென்ட்டா நடந்தது.
நடந்துச்சா? அப்ப அதை நான் பார்த்ததும் ஒரு கோஇன்சிடென்ட் தான். எல்லாமே உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோஇன்சிடென்ட் தானே நடந்திருக்கு. இது எல்லாமே நீ ஒரு இன்டென்ஷனலோட தான் பண்ண. நீ என்கிட்ட எல்லாமே போய் சொல்லிட்ட அப்படின்ட்டு ரொம்பவே அழுதுகிட்டே, நான் உன்னை அப்பயும் நம்புறேன்னு தான் சொன்னேன், ஆனா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா அழுதுகிட்டே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. ரக்க என்ன சொல்றதுன்னே தெரியாத அப்படியே அமைதியாவே நின்னுட்டே, அவளுக்கு வீட்டுக்கு வழி இல்ல, அவளுக்கு எங்க போறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்ப நாளா என்கிட்ட அழுதுகிட்டு இருந்தா. அதனாலதான் அவளை அங்க தங்க வச்சேன். அவளை நான் சீக்கிரமாவே அங்க இருந்து அனுப்பி விட்டுருவேன். மத்தபடி நான் எந்த ஒரு இன்டென்ஷன்லயும் அவளை நான் அங்க வைக்கல அப்படிங்க. நீ என்கிட்ட போய் சொல்லாத. அவளை நீ இன்னமும் லவ் பண்ற, அதனாலதான் நீ அவ கூட இன்னமும் அஃபேர்ல இருக்கிற அப்படிங்க. இந்த ரேக் இருந்துட்டு அது ஒரு இன்சிடென்ட், நான் ட்ரங்க் பண்ணியிருந்தப்ப அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கும் பின் செம்மையா திட்டிட்டு இருக்கா. நீ ட்ரிங்க் பண்ணிட்டு இப்படி யார் கூடனாலும் படுத்துருவியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா திட்ட. அதுக்கு ரேக் ரீசன் வச்சிருக்கான். அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லி சொல்ல, என்ன காரணம் உண்மை சொல்லுன்னு கேட்க, நான் அவளை பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணினேன், அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டாலே அதனால ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்ல, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவா? ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணியா இல்ல என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நீ அவ கூட அஃபேர்ல இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா பிடிச்சு திட்டிட்டு, என்னால இனிமேல் உன் கூட வாழ முடியாது, எனக்கு உன்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, அவனுக்கு செம்மையா ஷாக் ஆயிடுது. இல்ல என்னால கொடுக்க முடியாது, என்னை மன்னிச்சிடு, நான் இதுக்கு மேல அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டேன், நான் உனக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல நம்ம ரக்கோடைய ஃபேமிலியும் பிமோட ஃபேமிலியும் கூட வந்துடுறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு, ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறாங்களா அப்படின்ட்டு. ஆனா ஒரே முடிவா, பிம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி கேட்க, ரக் இருந்துட்டு இல்ல நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு என்னால வாழவே முடியாது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், பிம் கையை பிடிச்சிட்டு நான் உன்னை விட மாட்டேன், நீ என்னை டிவோர்ஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். பிம் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்து ரெண்டு பேத்தையும் பிரிச்சு விட்டுட்டு ரக்கையும் கூட்டிட்டு போறாங்க. ரக்க கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா, அந்த சமயத்துல இந்த ரகோடைய கார் தான் அங்கே விட்டுட்டு வந்திருப்பான் இல்லையா, அந்த காரை எடுத்துக்கிட்டு டைரக்டா ரகோடைய அப்பா அம்மா வீட்டுக்கே வந்துடுறா. அவளை பார்த்த உடனே பேங்க் ஆண்டிக்கு செம்மைய கோபம் ஆயிடுது. நீ எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லிட்டு சத்தம் போட ஆரம்பிக்க, அவ நான் ரகோடைய வைஃப், நீ இந்த வீட்டோட வேலைக்காரி தானே, நீ என்கிட்ட இப்படி வாய்ஸ் உயர்த்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேச, ரகம் பார்த்துட்டு நீ எதுக்காக பேங்க் ஆண்டி கிட்ட இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும், நான் வந்த உடனே அவங்க கிட்ட நல்லபடியா தானே பேச ஆரம்பிச்சேன், அவங்க தானே என்னை திட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்க வேலைக்காரியா இருந்துட்டு அப்படியே இவங்க உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தானே அப்படிங்கிற மாதிரி பேச, பேங்க் ஆண்டியும் நல்லாவே திட்டி விட்டுறாங்க. நான் உன் ஃப்ரெண்டோட வீட்டுல தங்குற மாதிரி தங்கி அவளுடைய ஹஸ்பண்டே பிடிச்சிக்கிற ஆள் கிடையாது, நான் இந்த வீட்டுல மேடா தான் இருந்தேன், அப்ப வரைக்கும் மேடா மட்டும் என்னுடைய வேலை என்னவோ அதை மட்டும் தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ரக் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவனை பாத்துக்கணுங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, மத்தபடி ஒன்ன மாதிரி ஆள் என்னன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் மிஸ்ட்ரஸஸ் எல்லாம் இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்ல, ரகுடைய அப்பாவும் நீ எதுக்காக இங்க வந்த, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் இந்த காரை விடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றதுக்கு, சரி விட்டுட்டல்ல கிளம்பு அப்படிங்கவும், எங்க நான் எப்படி இப்படியே தனியா போக முடியும், என்னை கூட்டிட்டு போய் விடணும்ல, ரக் வர சொல்லுங்க, நீ போயிட்டு ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சு போகும் அப்படிங்க, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என்னால எங்க போக முடியும், யார் எனக்கு லிஃப்ட் கொடுப்பாங்க அப்படின்லாம் ரொம்ப நல்ல விளையாட்டம் பேச, நீ எப்படியோ போய்க்கோ எங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு சொல்றதுக்கு, சரி நான் போயிட்டு பீமுக்கு ஹெல்ப்க்கு கூப்பிடுறேன், பீம் கிட்ட நான் இப்பவும் போனாலும் அவ எனக்கு ஹெல்ப் பண்ணதான் செய்வா அப்படின்ட்டு பீமை பாக்குற மாதிரி போக பார்க்க, ரக் பின்னாடியே வந்துட்டு நீ போக கூடாது எதுக்காக போற அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க, ரகோட அப்பாவும் ரக் இவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு எதா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு முடிச்சு விட்டுருன்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. இங்க நடக்கிற விஷயத்த பிம்மா வீட்டுல இருந்தே பாத்துடுறா. அவளுக்கு செம்மையா அழுகையா வருது, உட்காந்துட்டே அழுதுகிட்டு இருக்க. ரகு ரேங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க. ரக் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிற, என்னால போக முடியாது, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளதான் பாக்குறேன் கீழே டஸ்ட்பின் கீழே விழுந்து கிடக்குது. அதுல இந்த ரேங்க் சாப்பிட்டு போட்டு இருந்திருப்பா இல்லையா சீ ஃபுட்டோடைய வேஸ்டேஜ் எல்லாம், அது கிடக்கிறத பார்த்த உடனே அதை எடுத்து பார்த்துட்டு, அப்ப இதுதான் காரணமா, அப்ப நீ வேணும்னே தான் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடந்திருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ற, எனக்கு உனக்கு என்னதான் வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ற, ஏன் எங்களை இப்படி டார்ச்சர் பண்றன்னு கேட்க, ரேங்க் த்ரெட்டன் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. இவ்வளவு நாளா என்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்ப வேணான்ட்டு என்னை தூக்கி போடுறதுக்கு பாக்குற, நான் எப்படி உன்னை விடுவேன், நான் பிம் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்க, அவனுக்கு செம்மைய கோவம் ஆயிடுது. நீ தேவையில்லாத பிம் கிட்ட போற வேலை வச்சுக்காத, நீ இங்க இருந்து முதல்ல கிளம்புற வேலை பாரு அப்படின்னு சொல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன், வெளியே போறதுக்கு எனக்கு எந்த இடமும் எனக்கு தெரியாது, நான் எங்க போறது, என்னால போக முடியாது, நான் இங்கதான் இருக்கேன், நீ என்னை தான் லவ் பண்ற, நான் உன்னோட வைஃப் தானே, என்னை எதுக்காக வெளியே போக சொல்ற அப்படின்னு சொல்றதுக்கு, என்ன நீ என்னோட வைஃபா, என்னோட ஒரே ஒரு வைஃப்னா அவ பிம் மட்டும்தான், அவ மட்டும்தான் என்னோட லவ் வைஃப், எல்லாமே அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, அப்ப நான் யாரு உன்னோட மிஸ்ட்ரஸா அப்படின்னு கேட்க, ஆமா உனக்கு இது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வெளியே போறதுக்கு வீடு இல்ல அவ்வளவுதானே, இந்த வீட்டை நீ எடுத்துக்கோ, இதுக்கு மேல என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது, உனக்கு இதுக்கு மேல எந்த ஹெல்ப்பும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிட, ரேங்க் என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே பைத்தியக்காரி மாதிரி முடியெல்லாம் பிச்சுட்டு கத்த ஆரம்பிக்கிறா. பிம்முடைய சிஸ்டர் தேர்ட் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. ரேங்கால எங்க வீட்டுல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரேங்கும் அஃபேர்ல இருக்காங்க, அந்த விஷயம் எங்க அக்காவே பார்த்துட்டா, அவ இப்போ டிவோர்ஸ் வேணும்
வேணும்னு கேட்டுட்டு இருக்கா அப்படின்ட்டு தேர்ட் கிட்ட சொல்ல அவனும் அவங்க செஞ்சது சரிதான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளுடைய லைஃப் அவங்க பாத்துக்குவாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கிறது தெரியும், நீ அதுக்காகலாம் கவலைப்படாதுன்னு சொல்லி அந்த பொண்ணையும் சமாதானப்படுத்திட்டு இருக்க. இவன் வில்லத்தனமா எதையோ யோசிக்கிறான், என்ன யோசிக்கிறான்னு தான் தெரியல. இந்த ரேங்க் கிட்ட இப்ப காசே இல்ல போல இருக்கு. அவ ஒரு ட்ரெஸ் ட்ரை கிளீனுக்காக கொடுத்துருப்பா போல இருக்கு. அதுவும் கொண்டு வந்து கொடுத்துட்டு 1000க்கு மேல அதோடைய விலைய சொல்ல அவகிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல, காசு கம்மியா இருக்கு, நான் அப்புறமா வேணா தரட்டுமான்னு கேட்க அந்த லேடி இருந்துட்டு இல்ல நீங்க காசு முழு காசையும் கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா நான் இதை ரிட்டர்ன் எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சமயத்துல அங்க தேர்ட் வரும். தேர்ட் வந்துட்டு இவ்வளவு ரொம்ப கீழே மேலே பார்த்துட்டு கேவலமா பேசிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு உண்டான காசை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காசையும் கொடுத்து அந்த லேடியை அனுப்பி வச்சிடறான். இந்த ரேங்க் நீ எப்படி இங்க வந்த, உனக்கு எப்படி இந்த வீடு தெரிஞ்சிச்சு, பிம் உங்ககிட்ட சொன்னாலாங்க? பிம் என்கிட்ட சொல்ல கிடையாது, எனக்கு தெரியாதா உன்னை பத்தி, நீ என்னென்ன பண்ணுவங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிம் வந்து அந்த மாதிரி சொல்ற பொண்ணெல்லாம் கிடையாது. பிம் இது வரைக்கும் உனக்கு நல்லது தானே பண்ணியிருந்தா, அவகிட்ட போய் இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறியே அப்படின்ட்டு செம்மையா பிடிச்ச அவளை திட்ட. அதுல உனக்கு என்ன பிரச்சனை, நீ எதுக்காக இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்க, உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா, அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்றமேன்ட்டு கில்ட்டியாவே நீ ஃபீல் பண்ணலையான்னு கேட்க, எனக்கு எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு தோணும், ராக் என்னை லவ் பண்றான், அது இல்லாத நானும் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, நீ அவனை லவ் பண்றியா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, நீ எதுக்காக அவன் கூட இருக்குன்னு எனக்கு தெரியாது, சரி நீ சொல்லு உனக்கு எவ்வளவு வேணும், ராகோட லைஃப்ல இருந்து போறதுக்கு உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்க, நீ எனக்கு பணம் பண்ண கொடுக்க போறியா, உங்ககிட்ட அந்த அளவுக்கு இருக்குதா, நான் கேட்கிற அளவுக்கு உன்னால கொடுக்க முடியுமான்னு கேட்க, கண்டிப்பா முடியும், ஆனா நீ ராகோடைய லைஃப்லயும் பீமோட லைஃப்லயும் இடையில வரவே கூடாது, மொத்தமாவே கண்காண இடத்துல எங்கேயாவது போய் தொலைஞ்சிருன்னு சொல்லி திட்டுறதுக்கு இதை பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற, பிம்மே கவலைப்படல, நீ எதுக்காக இதை பத்தி கவலைப்பட்டு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்க, ஏன்னா பிம் நல்ல பொண்ணு, அதனால அவன் உங்ககிட்ட இதை பத்தி எல்லாம் பேசவே கிடையாது அப்படிங்க. யாரு நல்ல பொண்ணு, பிம் நல்ல பொண்ணா, அப்ப நான் என்ன கெட்டவளான்னு கேட்க, ஆமா நீ கெட்டவதான், ஒரு ஃப்ரெண்டோடைய ஹஸ்பண்டே நீ பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்ப நீ எவ்வளவு கேடு கெட்டவன்னு தெரியலையா அப்படின்ட்டு திட்ட, யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற, நான் கெட்டவளாவே இருந்துட்டு போறேன், ரக என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது, ரக் என்னை என்னமோ லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், அதனாலதான் என்னைய சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, யார் உன்னை சூஸ் பண்ணா, கண்டிப்பா ரக் உன்னை சூஸ் பண்ணவே கிடையாது, நீ எல்லாம் ஒரு பொம்பளை, உன்னையும் அவனுடைய வைஃபா ஏத்துக்க போறான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நீ ஜஸ்ட் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ தான் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லவும், அவ இல்ல உண்மை இல்ல போய் சொல்லாத, ரக் என்னை என்ன லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பவும் கத்த ஆரம்பிச்சிடா. தேர்டையன் இங்க இருந்து வெளியே போன்ற அவனையும் துரத்தி விட்டுறா. பிம் அவ வீட்டுல சோகமாவே உட்காந்துருக்க, அப்ப மீனா பாக்குறதுக்காக அங்க வரவும், மீனாவை பார்த்த உடனே பிம்க்கு ரொம்ப அழுகையா வருது, கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கா. மீனா நான் அவங்கள ரெண்டு பேத்தையும் பெட்ல ஒன்னா பாத்துட்டேன், என்னால முடியல, தாங்கிக்கவே முடியல, இந்த மாதிரி ரக் இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க. மீனாவும் சமாதானப்படுத்தி நீ அடுத்ததா என்ன பண்ண போறேன்னு கேட்க, நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்ல, ஏன் இவ்வளவு சீக்கிரத்துல இப்படி முடிவு எடுத்தேன்னு கேட்கறதுக்கு, இல்ல இவன் என்கிட்ட போய் சொல்லிட்டான், நான் அப்பயே கேட்டேன், அவன் என்கிட்ட உண்மையை சொல்லல, அப்பவும் போய் சொன்னான், அது இல்லாத அவன் என்னை லவ் பண்ணல, இன்னமும் அவன் ரேங்க தான் லவ் பண்றா போல இருக்கு, நான் தான் தெரியாத அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னால எப்படி மீனா அவனோட வாழ முடியும், அவன் என்கிட்ட போய் சொல்லி என்னை நல்லா ஏமாத்திட்டான், அப்படி இருக்கக்குள்ள நான் அவன் கூட வாழ முடியுமா, அதனாலதான் நான் அவனை டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுட்டு இருக்க. அப்ப தேர்டும் பிம்ப பாக்குறதுக்காக அங்க வர, பிம்மோடைய தங்கச்சி தான் வாங்க போஸ், எங்க அக்கா மீனா கூட தான் பேசிட்டு இருக்கா வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க. அந்த சமயத்துல ரக்கும் குடிச்சிருப்பான் போல இருக்கு, அவனும் பிம்ப பாக்குறதுக்காக அங்க வரான். வேன் இருந்துட்டு இல்ல நீங்க வர வேண்டாம், அக்கா இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அந்த சமயத்துல அவகிட்ட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து பார்த்தாலும் அவன் கேட்கற மாதிரி இல்ல நான் போய் அவளை பார்த்து பேசணும், எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்ட்டு அவன் விடாம வந்துடுறான். நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். பிம் கிட்டயும் வந்துட்டு பிம் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் பேசுறது கேள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல என்ன கேட்க வேண்டியது இருக்கு, நான் உன்னை டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், அது மட்டும் போதும்னு சொல்ல, நான் இல்ல நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிம் கையை பிடிச்சிக்கிட்டு உலுக்கிட்டு இருக்க. மீனாவும் தடுத்து பாக்குறா, விட்டுருங்க அவளை, இப்போதைக்கு நீங்க பேசாதீங்க, இங்க இருந்து போயிடுங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவோ தடுத்து பாக்குறான், விட மாட்டேங்கிறான். ஒரு கடத்துல தடுத்து விட்டுட்டு மீனாவும் அவகிட்ட இப்போதைக்கு பேச வேண்டாம், இது அப்புறமா பாத்துக்கலாம், நீங்க இப்போதைக்கு கிளம்புங்கன்னு சொன்னாலும் நான் பிம்ம விட்டு போக மாட்டேன், பிம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிம்ம பிடிச்சி ஹக் பண்ணிட்டு, பிம் என்ன நீ டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அந்த பொண்ணு என்னை விட்டுட்டு போடான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. இது பாக்குற தேர்டுக்கும் கோவம் ஆயிடுது, அவனும் வந்து விளக்க பாக்குறான், ஆனா விட மாட்டேங்கிறானா, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு வயிற்றுல ஒரு குத்து விட, அதே இடத்துல ரக் சுருண்டுட்டு விழுந்துறான். பிம்மும் அழுதுகிட்டே அங்க இருந்து ஓடி போயிட்டு கார் கிட்ட நின்னுட்டு இருக்க. பின்னாடியே வந்து தேர்டும் வா என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கான். ரக் விழுந்து கிடந்துட்டு பிம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். இங்க பிம் தேர்ட் அவனுடைய புது ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். பின்னாடியே பிம்முடைய தங்கச்சி அங்க வரா. ஆன்டி கிட்டயும் அக்கா எங்க இருக்காங்கன்னு கேட்டு பிம் பக்கத்துல வந்து நிக்க. பிம்க்கு செம்ம கோவம் ஆயிடுது, நீ எதுக்காக அவனை அங்க உள்ள அலோவ் பண்ண, எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உன் குடிச்சிட்டு வந்திருக்கான், அவனை உள்ள விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையை திட்டி விட்டுட்டு கோவப்பட்டுட்டு போயிட. வான்க்கு நான் என்ன தப்பு பண்ண, அவன் நான் சொல்ற பேச்சே கேட்காத உள்ள வந்துட்டான், அவனை என்னால தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. ரக் விட்டு
வீட்டுல பாங்காண்டி ரேக் அவங்க அப்பான்ட்டு 3 பேருமே என்ன பண்றது அடுத்ததா பீமை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேக்கு எப்படி அவளை சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆகுவான்னு எனக்கு தெரியலப்பா, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்க சமாதானப்படுத்தினீங்கன்னா அவ கேட்டுருவா, ஹெல்ப் பண்ணுங்கப்பான்னா அவரு என்னால முடியாது, நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அப்பா நீங்க மட்டும் தானே, அப்ப நீங்க தானே எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு கேட்க பாங்காண்டி இருந்துட்டு ஆமா இது கரெக்ட் இல்ல, அப்பா பேச்சா அவ கண்டிப்பா கேட்பா, அதனால நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்க, ஆனா அங்கிள் இல்ல என்னால முடியாது, நீ ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டுட்டு வந்துட்டே இருப்ப, அதுக்கெல்லாம் நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா, என்னால முடியாது, உன்னோட லைஃப் உன்னோட வைஃப் நீ தான் இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சு அவளை சமாதானப்படுத்தணும், நான் உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், என்னால முடியாது அப்படின்னு நைட்டு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலேயே பீம் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடுறாரு. பீம் கிட்டையும் ரக் பெரிய தப்பு பண்ணிட்டான்னு எனக்கும் தெரியுதுமா, அதுக்காக அவன் மன்னிப்பு கேட்கறான், இதுக்கு மேல அவன் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டான், இதுக்காக நீ தான் ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பீம் இருந்துட்டு ஆமா அதுக்காக தான் நான் ஒரு சொல்யூஷன் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரக் அப்பாவும் நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா என்னைக்குமே அர்ஜென்ட்டா முடிவு எடுக்க கூடாது, இப்பதான் நான் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, இப்ப ரக் மேல நீ நிறைய கோவத்துல இருக்க, இந்த கோவத்தோட நீ முடிவு எடுத்தீங்கன்னா அது ஒருவேளை தப்பா கூட முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாமே, டைம் எடுத்துக்கிட்டு நல்லா யோசி, அவனை டிவோர்ஸ் பண்ணணுமா இல்ல அவன் கூட வாழணுமான்ட்டு நீ தான் யோசிக்கணும், நீ தான் அவனுடைய வைஃப் அப்படின்ட்டு பிம்மோட மனசை மாத்துற மாதிரி இவர் பேசிட்டு அதுக்கப்புறம் உன்னோட இஷ்டமா நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு அதுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட, பிம்மும் நிறைய யோசிச்சுட்டு அடுத்த நாள் காலையிலே அவளுடைய கார்ல கிளம்பி போக இத ரேங்கும் பாத்துறா, அவ பார்த்துட்டு அவளுடைய கார்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறா. பிம் ரேக்கோட வீட்டுக்கு தான் வரா, ஆன் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது, பிம் நீ திரும்ப வந்துட்டியா, நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், நல்ல வேலை நீ வந்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்தது திரும்பி போறதுக்காக தான், என்னுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போக போறேன்னு சொல்ல, அச்சு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரேக்கு கால் பண்றதுக்காக ஓடி போறா. அந்த சமயத்துல பின்னாடி ஏதோ இந்த சனியா வந்துருச்சு இல்லையா, அவளும் உள்ள வந்துட்டு பீமோடைய காரை பாக்குறா, உள்ள போய் என்னதான் பண்றான்ட்டு பாக்கலான்ட்டு உள்ள போக நம்ம பீமோ அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க கல்யாண போட்டோ இருக்கு, அதை பார்த்துட்டு சோகமா நின்றுட்டு இருக்க, இங்க ஆன் ரக்கு கால் பண்ணி பீம் வந்திருக்கா, அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல, ரக் இருந்துட்டு நீ அவளை எப்படியாவது தடுத்து விடு, அவளை இங்க இருந்து போக விடாத பாத்துக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பீம் அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்க, இந்த ரேங்க் தான் பின்னாடியே வந்தா இல்லையா, அவ ரொம்ப நல்ல மாதிரி அப்படியே அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு பீமை கட்டி பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிட்டு பீம், நீ எப்படி இருக்க, என்னை மன்னிச்சிடு, நான் இதை மறைக்கணும்னு நினைக்கல, உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ இதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுவல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இங்க பீம்கா செம்மையா எரிச்சலா இருக்குது, இந்த மாதிரி நீ எவ்வளவு நாளா யோசிச்சுக்கிட்டு இருந்த அப்படின்ட்டு கேட்க, அப்பதான் அவளுக்கு ஷாக் ஆகுது, என்ன பீம் கேட்கிற, நானும் ரக்கும் அப்படின்ட்டு இழுக்க, நான் அதை பத்தி கேட்கல, நீ எவ்வளவு நாளா என்னை இப்படி சீட் பண்ணி என் இடத்தை பிடிக்கணும்னு நீ எவ்வளவு நாளா ஆசைப்பட்டு இப்படி கேவலமான முடிவு எடுத்திருந்திருப்ப அப்படின்ட்டு, இது எவ்வளவு நாளா பிளான் பண்ணிட்டு இருந்த, நீ ஒன்னும் குழந்தை கிடையாது, உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்காத, இந்த நாளுக்காக நீ எவ்வளவு பிளான் பண்ணிருக்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு, நீ எதுக்காக இதை பத்தி கேட்கறன்னு கேட்க, அப்பவாது உன்னைய மன்னிக்க முடியுதா, அதுக்காக ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல போறியான்னு கேட்கலாங்கிறதுக்காக தான் எவ்வளவு நாளா இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த, நீ சின்ன பிள்ளையில இருந்தே நீ என்கிட்ட இருந்து என்னென்னத்தெல்லாம் பறிச்சுட்ட, இப்பயும் என் லைஃபே என்கிட்ட இருந்து பறிச்சுட்டல்ல, உண்மையை சொல்லுன்னு கேட்க, அவளும் அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தா, கண்ணீரெல்லாம் தொடச்சிக்கிட்டு, அப்ப பிம்லான்னா இவ தானே, அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஒன்னும் தெரியாத மாதிரியே இருந்திருக்கா அப்படிதானே, அப்படிங்க பிம்க்கு ஒன்னும் தெரியாதுதான், ஆனா முட்டாள் கிடையாது, உனக்கு என்ன பிம் நல்ல அப்பா அம்மா இருக்காங்க, இப்பவும் உன்னை பாதுகாத்து உன்னை கூடவே இருக்கிறதுக்காக அவங்க இருக்காங்க, உனக்குலாம் ரக் எல்லாம் தேவைப்படாது, உனக்கு தெரியுமா ரக் இன்னமும் என்னை தான் லவ் பண்றான், இன்னொரு விஷயம் சொல்லட்டா, உன்கிட்ட முதல்ல இருந்தே ரக்க பிரிச்சதும் நான் தான், இப்பயும் உன் கூட வாழ விடாத பிரிச்சதும் நான் தான், என்ன பண்றது அப்படிங்க, ரக் தானே உனக்கு வேணும், நீயே வச்சுக்க, எனக்கு வேணவே வேணாம், நீயே வச்சுக்க அப்படிங்க, எனக்கு ரக் மட்டும் இல்ல அவனோட லீகல் ஒய்ஃபா நான் ஆகணும், உனக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி ஆள் கூட நீ வாழ மாட்ட, கண்டிப்பா அவனை டிவோர்ஸ் பண்ணிடுவ, அதனால நான் அவனுடைய லீகல் ஒய்ஃபா ஆக போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல ஆனும் இதை பார்த்துட்டா, ஆன் பார்த்துட்டு வச்சு இவ வேற வந்துட்டாளா அப்படின்ட்டு ரக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்க, பிம்மும் அவளுடைய கணத்தை தொட்டு பார்த்துட்டு, உன்னுடைய ஸ்கின்க்கு என்ன கிரீம் தடவுற ரேங்க் ரொம்ப சாஃப்டா இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ கண்ணத்தை தடவ, அவ கண்ணத்துல இருந்து கையை எடுத்து விட்டுட்டு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, நீ ரொம்ப ஹாப்பியா இருக்கிற மாதிரி எல்லாம் பேசாத என்கிட்ட, ரொம்ப தைரியமா இருக்கிற மாதிரி எல்லாம் என்கிட்ட நடிக்காத, நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ற, நீ அவனை விட்டு போகிறதுக்கு பாரு, அவன் எனக்கு லீகல் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பிம்மும் நான் அவனை விட்டுட்டு போகலான்னு தான் நினைச்சேன், ஆனா இப்ப என்னோட மைண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவன் என்கிட்ட சொன்னான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு வந்து சொன்னான், ஏதோ ட்ரங்க் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்துட்டானா, நீ அவனுக்கு ஒரு ஆளே கிடையாதான், ஏதோ ஒரு மிஸ்டேக்கால உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான், சோ அதனால நான் அதை ஏத்துக்கலான்ட்டு இருக்கேன், அவனை நான் டிவோர்ஸ் பண்ண போறதில்ல, என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பீம் அங்கிருந்து
இங்கிருந்து போகிறதுக்கு பார்க்க இவ பின்னாடியே வந்துட்டு விட மாட்டேங்கிறா. பிம்மை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த நேரத்துல ரகு அங்க வந்துடுறான். அவன் வந்துட்டு ரேங்கை பிடிச்சு இடிச்சு தள்ளி விட்டுட்டு நீ எதுக்காக இங்க வந்த, உன்னை யார் இங்க வர சொன்னா அப்படின்ட்டு செம்மையா அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ரேங்க் இருந்துட்டு நான் இங்கதான் வருவேன், நான் உன்னுடைய வைஃப், நான் எங்க போவேன், இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்றதுக்கு யார் என்னோட வைஃப், பிம் மட்டும்தான் என்னோட வைஃப், பிம் மட்டும்தான் என்னோட லவ், நீ இங்க இருந்து வெளியே போடின்னு தொடுத்து விட. அப்ப நான் யாருன்ட்டு திரும்பவும் அங்க இருக்கிற தலகாணிலாம் எடுத்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க போட்டோஸ் எல்லாம் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. ரகு அவளை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டு கார்ல உட்கார வச்சு அவ போமாட்டேன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ரகு அவளை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். இந்த சைடு நம்ம பிம்மும் உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்க. ரகு அவளை கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டு வந்துட்டு பிம்மை பார்க்க பிம் அவங்களுடைய ரூம்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சபடி அப்படியே வச்சிட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ட்ரெஸ் எல்லாம் இவன் எடுத்து வச்சுட்டு நீ எங்கேயும் போக கூடாது பிம், என்னை விட்டுட்டு போகாத அப்படிங்க. நான் எங்கேயும் போகலன்னு சொல்லவும் அப்ப நீ இங்கே தானே இருக்க போற, எங்கேயும் போக போறது இல்ல, நீ என்னை டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்ல அது நீ நடந்துக்கிறத பொறுத்து தான்ட்டு பிம்மும் சொல்ல இல்ல பிம், நான் இனிமேல் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், ரேங்க் பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேல நம்ம ஒன்னாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் கால் பண்ணி நாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஒன்னா சேர்ந்துட்டோம், ஒன்னாவே வாழ போறோம் அப்படின்னு சொல்ல அவங்க ஃபேமிலிக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோட அப்பாவுக்கு இப்பதான் நிம்மதியாவே இருக்குது. இந்த ரேங்க் என்ன பண்ணிடுறான்னா அடுத்த நாளே பிம்மும் அவங்க வேலை பார்க்கறதுக்காக ரேடியோ ஸ்டேஷனுக்கும் வர அப்ப மீனோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் அசிஸ்டன்ட் ஒரு கே அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணு இருப்பாங்க இல்லையா, அதுல அந்த கே என்ன பண்றான் அவனுடைய போனை பார்த்துட்டு இருக்கான். அந்த போன்ல ஏதோ ஒன்னத்தை பார்த்து அவன் ஷாக் ஆகுறான். என்னடா எதை பார்த்து ஷாக் ஆகுறேன்னு அவன் ஃப்ரெண்டு கேட்க அவன் மறைச்சிட்டு இதெல்லாம் இல்ல நீங்க பார்க்க கூடாது, நான் உங்கள்கிட்ட காட்ட மாட்டேன்னு மறைக்கிறான். என்னவா இருந்ததா என்னடா குடுறா, நாங்க பார்க்கறதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் அதை வாங்கி பார்க்க அவளும் ஷாக் ஆயிட்டு கத்துறா. என்னாச்சு, எதுக்காக ரெண்டு பேரும் இப்படி கத்திட்டு இருக்கீங்க, என்னதான் அப்படி அந்த போன்ல வந்திருக்கு காட்டுங்கன்னு மீனாவும் கேட்க அவங்களும் காட்டுறாங்க. நம்ம பிம்க்கு தான் அதை பார்த்த உடனே ஷாக் ஆகுது. அந்த போனை வாங்கி பார்க்க அதுல என்ன இருக்குன்னா அந்த ரேங்க் வந்து ரொம்ப கிளாமரான போஸ்ட் கொடுத்தெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல அப்லோடும் பண்ணி அசிங்கமாவும் மெசேஜும் எழுதி வச்சு போஸ்ட் பண்ணியிருக்கா. அதுவும் ரேக் டேக் பண்ணியே பண்ணியிருக்காளா. அதெல்லாம் பார்த்து இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. என்னது இவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிட்டாலேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதே விஷயத்த ரகுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த போட்டோஸா பார்த்துடுறான். அவனும் அதிர்ச்சி ஆயிட்டு ரக் கிட்டயும் அந்த போட்டோஸ் எல்லாம் காட்ட அவனுக்கும் ஒரு மாதிரி அசிங்கமாயிடுது. ரெண்டு காரணம், நீ இதை முதல்ல முடிச்சு கட்டுறதுக்கு பாரு, இல்லன்னா அவ என்னென்னத்தை எடுத்து வச்சிருக்கான்னு தெரியல, பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடிய போகுது, சீக்கிரமா இதை ஹேண்டில் பண்ணி அவளை வெளியே துரத்துறதுக்கு பாரு அப்படின்னு சொல்ல இவன் உடனே ஒய்ஃப்க்கு தான் கால் பண்றான். பிம்க்கு கால் பண்ண ஆனா பிம்க்கு கால் அட்டன் பண்ணவே மனசே வர மாட்டேங்குது. சோகமா உட்கார்ந்துருக்க. உடனே அந்த ரேங்க்கு கால் பண்ணி எதுக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு அசிங்கமாவே இல்லையா, என்ன ஏன் இதுக்கு நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆமா ஏன்னா நானும் நிம்மதியா இல்ல அதனால நீயும் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு திமிராவே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கா. பிம் பாக்குறாங்க அவங்களுடைய மேரேஜ் ரிங் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்து அதையும் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணி நான் தாண்டி ரியல் வைஃப், இது பாரு ரியல் வைரத்துல ஆன மோதிரம் அப்படின்லாம் சொல்லி காட்டி அந்த பொண்ணு ஒரு மெசேஜை போட்டு விட்டு அந்த போட்டோவையும் போஸ்ட் போட்டு விட்டுற. அதை பார்த்துட்டு இந்த ரேங்க்கும் செம வெறி ஆகிட்டு இருக்கீங்களா. நம்ம பிம் வீட்டுக்கு போக ரக் அவளுக்காக சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு உனக்காக நானே சமைச்சு வச்சிருக்கேன், நீ இங்க உட்காந்து சாப்பிடு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இது வந்து பிம்க்கு சுத்தமா பிடிக்கல. ஆனா இருந்தாலும் சரின்ட்டு ஓகேங்கிற மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ சூப் கொண்டு வரேன்ட்டு உள்ள போக இந்த ரேங்க் கொஞ்சம் கூட அடங்க மாட்டா போல இருக்கு. அவ என்ன பண்றான்னா ரெக்காக சமைச்சு நிறைய சமைச்சு வச்சுட்டு அவளும் நல்லா அழகா மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு கிளாமரா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெக்கு கால் பண்ணி நான் சாப்பிட போறேன், நீயும் கூட வந்து சாப்பிடு, நான் லோன்லியா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லி கூப்பிட்டு பாக்குறா. ரெக்கு கால் பண்றா. ஆனா அவளுடைய கால் வந்த உடனே அப்படியே கட் பண்ணி விட்டுறான். போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட அதுக்குள்ள இந்த ரேங்க் என்ன பண்றான்னா அவங்களுடைய வீட்டு போனுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அங்க முன்னாடியே பிம் உட்காந்துருப்பாளா, சரி கால் வருதே கால் அட்டன் பண்ணலான்னு பாக்கலான்ட்டு போக ரேக்கும் அங்க கேட்டிருக்கோம். அவனுக்கு நல்லாவே தெரியுது ரேங்க் தான் கால் பண்றான்ட்டு ஓடி போயிட்டு பிம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த போனை எடுத்துற. பிம்மும் ஒரு மாதிரி இவனை சந்தேகத்தோட பாக்க நீ எதுக்கு இதெல்லாம் கால் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு இருக்க, நான் பண்ணிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு, நீ போய் உட்காரு, நீ சாப்பிடறதுக்கு வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ண அந்த ரேங்க் தான் பேசுறா. நான் உனக்காக சமைச்சு வச்சிருக்கேன், நான் இப்ப ரொம்ப லோன்லியா இருக்கேன், நீ வந்து சாப்பிட வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடலான்னு கூப்பிடுறா. அவனும் போனை முதல்ல கட் பண்றீங்க என்கிட்ட, இதுக்கு மேல பேசுறவள வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போனையும் கட் பண்ணி விட்டுட்டு வயரையும் புடுங்கி விட்டுறான். இதெல்லாம் நம்ம பிம் காதலையும் விழுந்திருக்கோம். இருந்தாலும் அமைதியா போய் உட்காந்துற. ரேங்க் உள்ள போயிட்டு சூப் எடுத்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே இந்த ரேங்க் நம்ம பிம்க்கு கால் பண்ணிடுறா. பிம்க்கு கால் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமா டபுள் மீனிங் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறா. ரக வர சொல்லு, அவனுக்காக நான் சாப்பாடுலாம் சமைச்சு வச்சிருக்கேன் அப்படி இப்படின்ட்டு பேச அந்த பொண்ணுக்கும் செம கோவம் ஆயிட்டு அவளும் டபுள் மீனிங்லயே பிடிச்சு திட்டி விட்டுட்டு ரக எனக்காக இங்க சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான், அவன் என்னுடைய ஹெல்த்துக்காக கிளீனா ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கான், நீ உன்னோட சாப்பாடை நீயே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லி திட்டி விட்டுற. அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. ரகும் பிம்காக சூப் எல்லாம் எடுத்துட்டு வர பிம் செம்ம கோவத்தோட நின்று
நின்னுட்டு இருக்கா. முகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சு போயிடுச்சு. அவ கால் பண்ணிருக்கா, செம கோவத்தோட இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிட்டு, என்னாச்சு, எதனால நீ இவ்வளவு கோவமா இருக்கன்னு கேட்க, நீ இன்னமும் அவளை விடல. எனக்கு இதுக்கு மேல இந்த ஃபுட்டே தேவைப்படாது, எனக்கு இதுக்கு மேல இந்த சாப்பாடே தேவையில்ல, உன்னை தான் போன் பண்ணி கூப்பிட்டா நீ அங்கேயே போய்க்கோ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுட்டு உள்ள ரூமுக்கு போயிட, பின்னாடியே ரக்கும் பிம்ட்டே ஓடி போறான். பிம்மும் கோவத்துல செம்மைய பிடிச்சு திட்டி விட்டுட்டு, நீ முதல்ல வெளியே போன துரத்த. அவன் இல்ல, நான் சொல்றது கேளு, நான் அவகிட்ட இப்ப பேசுறதே இல்ல, அவளை நான் பாக்குறதும் இல்ல, அவகிட்ட நான் பேசுறதும் இல்ல, என்ன பண்றான்னு தெரியாது அப்படி இல்ல போய் மேல போய் சொல்லிக்கிட்டு இருக்க. எங்க உன் போனை காட்டு, நீ அவகிட்ட பேசல, உன் போனை காட்டுங்கவும் இவனும் தைரியமா போன் எடுத்து காட்டிடுறான். அந்த போன்ல இன்னொரு நம்பருக்கு இந்த ரேங்க்கு கால் பண்ணி இவன் பேசி இருந்திருக்கான். அதான் இந்த இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் போட்டதுக்கு அவன் பிடிச்ச சமய திட்டிட்டு இருந்தான் இல்லையா, அந்த நம்பர் போல இருக்கு. இது என்ன, நீ அவகிட்ட பேசவே இல்லைன்னு சொன்ன, அவளுக்கு இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணி பேசிதானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டி விட்டுட்டு, நீ இதுக்கு மேல இங்க இருக்காத, ஓடி போயிடு, என் கண்ணு முன்னாடியே வராத, உன்னை நம்பி நான் ஏமாந்து போனது போதும், இதுக்கு மேல என் முன்னாடி வந்து நிக்காத, போன்னு வெளியே துரத்தி விட்டுட்டு கதவையும் சாத்தி விட்டுற. ரக் வெளியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க, பிம் உள்ள உட்காந்துட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. ரேங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட் ஹோட்டல்ல ஒரு பொண்ணு குக்கிங் பண்ணி இருந்திருப்பா. அது தாய் ஃபுட்டு. ஆனா அந்த ஃபுட்டு வந்து சரியா சமைச்சிருக்க மாட்டா. அவளுக்கும் நம்ம பிம் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கும் போல இருக்கு. அவனுடைய லவ்வர் வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இவ ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணதில்ல, ஆனா சரியில்லாத இருக்கும். கஸ்டமர்ஸ் எல்லாம் சத்தம் போட ஆரம்பிக்க, அவனுடைய ஹோட்டல்ல ஒரு ஆன்டி ஒர்க் பண்றாங்களே, அவங்களும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. நீ போ, இதுக்கு மேல இங்க வேலையே செய்ய வேணாம், நீ சரியா பண்ணல, கஸ்டமர்ஸ் எல்லாம் காசு கொடுத்து நம்ம ஹோட்டல்ல சாப்பிடுறாங்க, அவங்களுக்கு நல்ல ஃபுட் கொடுக்கலன்னா எப்படி, நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. அந்த நேரத்துல தேர்டும் பார்த்துட்டு, இல்ல ஆன்டி அவங்கள விட்டுருங்க, அவ ஏதோ ஒரு மனசு கஷ்டத்துலதான் அவ செஞ்சுட்டா, தப்பு பண்ணிட்டா, அவதான் உண்மையை சொல்றாள்ல, அவ பாய் ஃப்ரெண்டே யார் கூடயோ அஃபேர்ல இருந்திருக்கான், அந்த டென்ஷன்ல தான் அவ பண்ணிட்டாங்கறா, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திரும்பவும் வேலைக்கு எடுத்துக்க ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அதுலயும் நம்ம பிம்முடைய தங்கச்சி அவன் இந்த மாதிரி பண்றதெல்லாம் பார்க்க அவன் மேல அவளுக்கு ரொம்பவே லவ் வந்துகிட்டே இருக்குது. அவன் கிட்ட ஒர்க் பண்றவங்க கிட்ட எல்லாம் இவன் ரொம்ப பாசமா பேசுறத பார்த்துட்டு இவளுக்கும் ரொம்பவே பிடிச்சு போயிடுது அவனை. அடுத்த நாள் ரெக்கோட ஆபீஸ்ல அவங்க அப்பாவோட சேர்ந்து ஒரு பெரிய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த ரேங்க் வந்துட்டு அவங்க ஹீரோட அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க எல்லாத்துக்கும் இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் இந்த ஆபீஸ்க்கே ஓனருங்கிற மாதிரி ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோட அப்பா பாக்குறாரு. அந்த மீட்டிங்கை அப்படியே கழிச்சு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. ரகு, நீ எதுக்காக இங்க வந்தங்கிறதுக்கு, நான் லஞ்ச் சாப்பிடறதுக்காக வந்தேன், உங்க கூடயே உட்காந்து சாப்பிடலாமே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க. ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போடின்ட்டு ரகு வெளியே துரத்துறான். நான் எதுக்கு வெளியே போகணும், எனக்கு பசிக்குது, நான் இங்கே சாப்பிடணும், என்னை வெளியே கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. ரகு வெளியே துரத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் முடியாதுன்ட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. ஒழுங்கா சொல்ற பேச்சு கேட்டுட்டு வெளியே போடி அப்படின்ட்டு பாங்க ஆண்டியும் சத்தம் போட, அவளுக்கு தான் அவங்கள பார்த்தாவே மரியாதையே கிடையாது இல்லையா, அவங்க கிட்டயும் நீ என்ன என்கிட்ட பேசுற, நீ ஒரு மேடு தானே, மேட என்ன வேலை செய்யணுமோ அதை மட்டும் செய், நீ என்னை பார்த்து இந்த அளவுக்கு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதன்ட்டு மரியாதை குறைவா பேச ரகும் பிடிச்சி திட்டி விட்டுறான். உனக்கு அறிவு இல்லையா, பெரியவங்க கிட்ட இப்படிதான் மரியாதை இல்லாத பேசுவியா அப்படின்னு சொல்லி திட்டி விட, நான் என்ன பண்றது, அவங்க தான் ஆரம்பிச்சாங்க, நான் ஆரம்பத்துல அவங்க கிட்ட மரியாதை தானே பேசினேன், அவங்க தான் என்னை தேவையில்லாத கோவப்படுத்தி விட்டாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்ன போயிட ரகு என்ன பண்றதுன்னே தெரியாத முழிச்சுக்கிட்டு இருக்கான். வெளியே போன ரேங்கும் அவ ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அவளுக்காக ஏதோ ஒண்ணு போட்டு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அதை சாப்பிடலான்னு அவனோட வைஃப் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசை. உனக்கு என்ன, நீ சாப்பிடணும் தானே, அதுக்கு பணம் கொடுத்துறேன், நீ எவ்வளவு வேணா திங்கிறதுனா தின்னுக்கோ, ரகெல்லாம் இங்க வர மாட்டான், அவன் வைஃப் கூட சாப்பிடறதுக்காக போயிட்டான் அப்படின்னு சொல்ல அவளும் செம்ம கோவத்தோட உட்காந்துருக்கா. ஆண்டியும் காசு எடுத்து வச்சுட்டு, சாப்பிடறதுனா உன்னுடைய ஹஸ்பண்ட் இருந்தா அவன் கூட உட்காந்து சாப்பிடணும், அதை விட்டுட்டு அடுத்தவளுடைய புருஷனை புடிச்சுக்கணும்னு ஆசைப்படுற, நீ எல்லாம் பொம்பளை அடி அப்படின்ட்டு கேவலமா பேசி விட்டுட்டு பணத்தையும் கொஞ்சம் வச்சுட்டு நீ எவ்வளவு திங்க முடியுமோ தின்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பேக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவளுக்கா செம்ம கோவமாகுது. அந்த நேரம் பார்த்து வெயிட்டரும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வர, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நீ வெளியே போடான்ட்டு அவனையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு அவளுடைய போன் எடுத்து பார்த்தா அதுல நம்ம ரேக்கும் பிம்மும் ஒன்னா சாப்பிடுற மாதிரி போட்டோஸ் எல்லாம் எடுத்து அதை இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போட்டு விட்டு இருக்காங்க. அதை பார்த்தவொடனே இவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. செம்மையா திட்டிக்கிட்டே இவ நல்லவளான்னு போன் எல்லாம் போட்டு விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குற. ஆனா மயக்கம் வந்துருது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துற. அங்க நடந்ததெல்லாம் ஆன்டி வந்து வீட்டுல நம்ம பிம் ஃபேமிலியோட சேர்ந்து எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவளை கேவலமா திட்டினா, அப்படி திட்டினா, இப்படி திட்டினு சொல்லிட்டு ஏதோ காசிப்ப பேசுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்துட்டு, இந்த போட்டோவை வச்சுக்கோ, இது எல்லாமே ரக் சின்ன பையனா இருக்கக்குள்ள இந்த போட்டோஸ் எல்லாம் நாங்க எடுத்தோம், அவனோட போட்டோ தான் இது எல்லாவே இருக்கு, நீ இதை பாரு, உங்க 2 பேத்துக்கு சீக்கிரமாவா குழந்தை பிறந்துச்சுன்னா இவ்வளவு தொந்தரவு வந்திருக்காது அப்படின்லாம் சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் கொண்டு கொடுக்க, பிம்மும் நான் தனியா போய் பாத்துக்கிறேன்ட்டு தனியா போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு குழந்தை இல்லங்கிறது மட்டும்தான் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்த 2-3 நாளாவே இந்த ரேங்கோட பேச்சு எதுவுமே வர மாட்டேங்குது. இந்த ரேங்கும் யாருக்கும் கால் பண்ணவும் இல்ல, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவும் இல்ல. அவளுக்கு என்ன ஆச்சு, அப்படி மயக்கம் போட்டு விழுந்தா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல. இது எல்லாருக்குமே டவுட்டா இருக்கு. எல்லாருமே 2-3 நாளாவே இந்த ரேங்க்
ரேங்கோட பேச்சு எதுவுமே வரலையே, ரொம்ப ஸ்மூத்தா போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ரகும் அவனுடைய வீட்டுல, அதுவும் இந்த ரேங்க் தங்கி இருந்தா இல்லையா அந்த ரூம்ல வந்து குழந்தைங்களுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அதெல்லாம் பிம் கிட்டையும் காட்ட, பிம் இது என்னங்கிற மாதிரி பார்க்க, இது நம்ம குழந்தைங்களுக்காக இந்த ரூம் ரெடி பண்ணிட்டேன், இதுக்கு மேல இந்த வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் வரவும் கூடாது, நாம 2 பேரும் நம்ம ஃபேமிலி நம்ம குழந்தைங்கன்ட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளெயின் டிக்கெட்டும் எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இது எதுக்காக என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம 2 பேரும் திரும்பவும் ஹனிமூன் போறோம், நம்ம 2 பேரும் இதுக்கு மேல பிரியவே கூடாது, சந்தோஷமா இருக்கலாம், இதுக்கு மேல இங்க இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்க வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, என் கூட வரமாட்டேன்னு மட்டும் சொல்லாத, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்க பிம்மா ஒத்துக்கிறா. அதனால இவங்க 2 பேரும் செகண்ட் ஹனிமூன் போகணுங்கிறதுக்காக மீனா கிட்டயும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, மீனாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அதோட இன்னைக்கு லாஸ்டா காலையும் அட்டன் பண்ணிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள அவங்களுடைய ரெக்கார்டிங் ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. பிம்மும் பேச ஆரம்பிக்க, அப்போ ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசுறது யாருன்னா இந்த ரேங்க் தான் பேசுறா. ரேங்கும் அவளுடைய கதையை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. பிம்மும் ரேங்கும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டா இருந்தது. அப்ப ரக் ஃபேமிலி ஃப்ரெண்டா நம்ம பிம்க்கு வந்தது. இப்ப இந்த ரேங்க் ரக்க பார்த்து ஆசைப்பட்டது, அவங்க 2 பேரும் லவ் பண்ணது, அதுக்கப்புறம் ரக் சீட்டிங் பண்ணிட்டு இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டது, அதுக்கப்புறமும் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு பிம்மும் ரக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க ஃபேமிலியில இவ்வளவு பெரிய குழப்பத்தையும் உண்டு பண்ணிக்கிட்டு ரக்கையும் மயக்குனது, இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க பிம்க்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கேட்க முகம்லாம் அப்படியே ஷாக் ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி வெளியேறி போன மாதிரி ஆயிடுறா. அந்த ரேங்கும் அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா ரேடியோல என்னென்ன பேசுறாங்கன்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம பிம்மோட தங்கச்சி தேர்டும் கேட்டுட்டு இருக்க, ரக்கும் இதை கேட்டுட்டு இருக்கான். நம்ம பிம்மோட ஃபேமிலி ரக்கோட ஃபேமிலி இவங்க எல்லாருமே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரக்கும் புரிஞ்சு போச்சு, இவதான் ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. உடனே பிம்மோட ஆபீஸ்க்கும் கால் பண்ணி அதுக்கு அவளுக்கு எதுவும் பதில் சொல்ல வேண்டாம்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அங்க நம்ம மீனோட ஃப்ரெண்டும் பிம்க்கு எழுதியே காட்டுற, அந்த மாதிரி நீ அவளுக்கு பேச வேண்டாம், பதில் கொடுக்காதன்னு சொல்ல, ஆனாலும் பிம் கேட்கல. இல்ல அவ என்ன பேசணும்னு நினைக்கிறாளோ பேசட்டும், அவளுக்கு நான் என்ன பதில் கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன், நீ எதை யோசிக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அவளும் அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரேக் வேணும் அப்படின்னு சொல்ல, அடுத்தவளுடைய புருஷன்னா நீ அடையணும்னு ஆசைப்படுறீ, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு டைரக்டா கேட்க, அதுக்கு ரேங்கும் ஒரு பெரிய குண்டையே தலையில தூக்கி போடுற மாதிரி, இனிமேல் நானே வேணான்னாலும் அவன் என்னை விட போறது கிடையாது, ஏன்னா அவனுடைய குழந்தை என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு, நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுது. ரகெல்லாம் செம்மையா ஷாக் ஆயிடுறான். பிம் அழவே ஆரம்பிச்சிடா. அப்படியே உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க. அடுத்ததா இந்த ரேங்க் அவளுடைய பிரெக்னன்சி ரிப்போர்ட் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல போஸ்டும் போட்டு விட்டுறா. அப்ப கன்ஃபார்மா இவ பிரெக்னண்டா தான் இருக்கா போல இருக்கு. ரேங்க தேடி போயிட்டு அவளை பிடிச்சு கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு, எங்களை நீ நிம்மதியாவே வாழ விட மாட்டியா, எதுக்காகடி இந்த மாதிரி பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, போய் தானே சொல்ற அப்படின்ட்டு அவளை கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு கேட்டுட்டு இருக்க. அவளும் கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு, எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா, நீ அவளை சீட் பண்ணிட்டு நீ என்ன ஏன் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை அவளை டிவோர்ஸ் பண்ணு, நான் இப்ப பிரெக்னண்டா இருக்கேன், இந்த குழந்தைக்கு யார் பொறுப்பு எடுக்கிறது, என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி என்னை திட்டிட்டு இருக்க, நீ தானே உன் வைஃபை விட்டுட்டு என் பின்னாடி அலைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய திட்ட, வாயை மூடிட்டு அடிக்கிறதுக்காக போறான். அடி நல்லா அடி, என்னையும் அடி, உன்னோட குழந்தையும் சேர்த்துதான் ஹர்ட் பண்ண போற, அடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்க. நீ பிம்ம டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும், என்னை கல்யாணம் பண்ணிக்க, அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கன்னு சொல்ல, அவன் முடியவே முடியாதுங்க, நீ இனிமேல் பண்ணிதான் ஆகணும், அப்படி இல்லன்னா பிம்மே பண்ணிடுவா, ஏன்னா பிம்முக்கும் ஆல்ரெடி தெரியும்ல, அவ உன்னை இதுக்கு மேல ஏத்துக்க போறது கிடையாது, ஒழுங்கா உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா நீ தான் ஏத்துக்கணும்னு சொல்ல, அந்த குழந்தை என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் ஏத்துக்குவேன், ஆனா அதோட அம்மாவை நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பிம்ம டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட, இவ எதையோ யோசிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. ரகு நம்ம பிம்ம வந்து பார்த்துட்டு சாரி என்னை மன்னிச்சிருன்ட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இதுக்கு மேல மன்னிப்பு கேட்டு என்ன நடக்க போகுது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போறன்னு கேக்குறதுக்கு, அந்த குழந்தை என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை நான் ஏத்துக்குவேன், ஆனா நீ கவலைப்படாது, அந்த குழந்தையோட அம்மாவை என்னால ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது எப்படி முடியும்னு கேக்குறதுக்கு, ஏன் முடியாது, இப்ப பாங்காண்டியே இல்ல, பாங்காண்டி எனக்கு அம்மாவா அவங்க இல்ல, அவங்க என்னை பாத்துக்கிறதுக்காக தானே வந்தாங்க, அவங்க என்னுடைய அம்மா கிடையாது, அதே போல அந்த குழந்தைய மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், நீ நான் அந்த குழந்தைன்ட்டு 3 பேரும் இருக்கலாம், ஆனா அவ வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ரேங்க பாக்குறதுக்காக தேர்ட் அவளுடைய வீட்டுக்கு போய் பார்க்க, அங்க வேலைக்கார லேடி மட்டும் தான் இருக்காங்க. எங்க இந்த ஜெயரங்க எங்க போயிட்டான்னு கேக்குறதுக்கு, அவ காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல, இங்க வீட்டுல இந்த ரேங்க் அவளுடைய பேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துட்டா. ரேக் இருக்கிற வீட்டுக்கு ஹேண்ட் ரேங்க உள்ளவே விட மாட்டேங்கிறா. நீ எதுக்காக இங்க வர, உன்னை உள்ள விடக்கூடாதுன்ட்டு ஆல்ரெடி ரேக் சொல்லிட்டாரு, நீ வெளியே போடின்னு துரத்து விட்டுட்டு இருக்க, என்ன சொல்ற, அவ திமிராவே நீ என்னை வெளியே துரத்துறதா நினைச்சுக்கிட்டு அவனுடைய குழந்தையவே வெளியே துரத்துற அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிரெக்னண்டா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒழுங்கா என்னால இந்த ஹெவியான லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வர முடியாது, நீ தூக்கிட்டு வாடின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. அவளுக்கா செம்ம ஷாக் ஆகுது, என்ன நீ பிரெக்னண்டா இருக்கியான்ட்டு அவ ரொம்ப ஷாக்ல இருக்கா. இவ உள்ள வந்துட்டு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம ரேக்கும் பிம்மும் அவங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஆனும் கால் பண்ணிடுறக்கு,
ஆன் வந்திருக்கான்னு சொல்ல அவனுக்கு செம ஷாக் ஆகுது. இன்னும் என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. பிம் ஆல்ரெடி உள்ள போய்கிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பிம்னு பின்னாடியே ஓட அங்க உள்ள லக்கேஜ் எல்லாம் நம்ம பிம்மும் பாத்துற இவனும் பின்னாடியே போயிட்டு பிம் நம்ம இங்க இருக்க வேணா இப்ப போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட எங்க போகணும் எதுக்காக போகணும்னு கேட்டுட்டு இருக்க. இந்த ரேங்க் ரகுடைய ரூம்ல போயிட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இவளுடைய ட்ரெஸ்ஸை மாட்டுறதுக்காக போய்கிட்டு இருக்க. ரகு உள்ள ஓடி போயிட்டு அதெல்லாம் புடுங்கிட்டு நீ இங்க என்ன பண்றன்னு தள்ளி விட அவ பெட்லயே விழுந்துடுறா. அவளும் வயிற்று பிடிச்சிக்கிட்டு ஏன் என்னை தள்ளி விட்டுன்னு இருக்க, நீ எதுக்காக இங்க வந்த, நான் உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா நீங்க வரக்கூடாது, உன்னை வெளியே போன்னு தானே துரத்தி விட்டேன், எதுக்காக நீ இப்படி எங்களை டார்ச்சர் பண்றேன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்க. என் வயிற்றுல உன்னுடைய குழந்தை வளருது, நான் எங்க போகணும் எங்க போக சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சு இவ பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறா. அதை பாக்குற பீமுக்கோ ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே போதும் 2 பேரும் நிறுத்துங்க, இங்க இருந்து போக வேண்டியது நான் மட்டும்தான், இங்க இருந்து நான் போயிடுறேன், இவனை நீயே எடுத்துக்கு, நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்க. பீம் ஏன் அப்படி சொல்ற, இல்ல பீம் அப்படிலாம் சொல்லாத, நீ போக கூடாதுங்க, என்ன பண்றது, இத்தனை நாளா 3 நாளா நின்று 3 பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம், ஆனா இப்ப 4ஆவதா ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வரப்போகுது, அந்த குழந்தை என்னால ஹர்ட் பண்ண முடியாது, இந்த சண்டையில அந்த குழந்தை கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது, உனக்கு என்ன இந்த வீடு தானே இந்த ரூம் தானே எல்லாமே நீயே எடுத்துக்கு, நான் இனிமேல் உங்ககிட்ட ஃபைட் பண்ண போறதும் கிடையாது, உங்ககிட்ட ஃபைட் பண்ணி நான் வின் பண்ண போறதும் கிடையாது, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நான் கிவ் அப் பண்ணிக்கிறேன், இது எல்லாத்தையுமே நீயே வச்சுக்க, எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே போயிட பின்னாடியே ரக்கம் போயிடுறான். பிம் அழுதுகிட்டே வெளியே வர அங்க பிம் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டு ஒரு கால் டாக்ஸியில ஏறிக்கிட்டு போக பின்னாடியே ரக்கம் வந்துட்டு நில்லு பிம்னு கூப்பிட டிரைவர் அண்ணா சீக்கிரம் வண்டி எடுங்களேன், சீக்கிரம் போங்கன்னு சொல்லி போக சொல்ல அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இவனும் ரோட்லயே நின்னுட்டு அழுதுகிட்டே இருக்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போறான். இந்த ரேங்க் திரும்பவும் விட மாட்டேங்கிறா, என்னை விட்டுட்டு எங்க போற, என்னை விடாத போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க அவன் உனக்கு தேவை இந்த வீடு தானே, இந்த வீட்லயே நீ இருந்துக்கு, ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகிறதுக்கு இல்ல நான் உன்னை விட மாட்டேன், நீ என் கூட இருந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயம் பண்ண அவன் பிடிச்சு இடிச்சு தள்ளி விட்டுறான். டக்குன்னு கீழே விழுந்துடுறவ வயிற்று வலி எடுத்துரும் போல இருக்குது. வயிற்ற பிடிச்சிக்கிட்டே அழுதுகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவளையும் பாவம் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு போயிடுறான். பிம்மும் அதுக்குள்ள வீட்டுக்கு வந்துட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இவன் மயக்கத்துல இருக்க. டாக்டரும் அவ இப்ப நார்மலா தான் இருக்காங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ரகும் ஆன் கிட்ட ஆன் நீ அவளை பாத்துக்க, நான் இதுக்கு மேல இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ரேங்க் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு பிம் வீட்டுக்கே வந்துடுறான். பிம்மா வந்து கேக்குறதுக்கு அவங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு, நீ உள்ள வர வேண்டாம், நீ வெளியே போயிடு, இதுக்கு மேல இது என்ன இருக்குது, நீ முதல்ல ரேங்க் கூடயே இருந்துக்கு, அவளுக்கு தான் இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது, போ உன்னோட வைஃபும் உன்னுடைய குழந்தையும் பாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட ரேக்கும் மனசு தாங்க முடியாத மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கிறான். அவரும் தட்டி கொடுத்து நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன பிம் பாவம் ஒரு மடத்துல உட்காந்துக்கிட்டு அமைதியா உட்காந்துட்டு புத்தரை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க ஃபேமிலியா அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரேங்க் ஆனை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாமிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கத்துக்குதுன்னு கத்திக்கிட்டு வாடி எனக்கு ஹெல்ப் பண்றீ அப்படி இப்படின்னு பிடிச்சி அவளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க. அது இல்லாத ரக்கையும் போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. டாக்டர் என்ன சொன்னாங்க, என்னை நல்லபடியா பாத்துக்க சொன்னாங்கல்ல, அப்பதானே குழந்தை நல்லா வளரும், நான் சொல்றதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு நைட்டு போயிட்டு வெளியே தான் சாப்பிடணும், நல்லா சாப்பிட்டு வரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு வெளியே கிளம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் அங்க ஹோட்டலுக்கு போய்கிட்டு இருக்க. அந்த இடத்துல அந்த ரேங்கோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அவனுடைய ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல இவ வர்றத பார்த்தோன்னே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. ஃப்ரெண்டுக்காரனுக்கு தான் இவள நல்லாவே தெரியும் இல்லையா, அவனுக்கே ஒரு மாதிரி அதிர்ச்சியா தான் இருக்கு. இவளும் அவனை பார்த்துட்டு என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அங்க இருக்கான், வா நம்ம 2 பேரும் அவனை போய் பார்த்து வெறுப்பேத்தணும் அப்படின்னு சொல்ல, உனக்கு வேணா நீ போய் பேசி வெறுப்பேத்திக்கு, எனக்கு அங்க போகணுங்கிற அவசியம் கிடையாது, நான் போக மாட்டேங்க. திரும்பவும் டாக்டர் சொல்றதெல்லாம் சொல்லி மிரட்டி வா என் கூடன்னு சொல்லி கூட்டிட்டு போறா. அங்க தோடோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா பதில் ஃபுல்லாவே எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ரக் ஓன் ஷாப் வச்சிருக்கான், பெரிய பிசினஸ் மேன், ஆச்சா பூச்சன்னு அது இதுன்னு சொல்லி நான் போடுற நகையெல்லாம் வந்தா செலக்ட் பண்ணி கொடுக்குறான், டைமண்ட் நகை அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க. ரக் அமைதியாவே நின்றுட்டு இருப்பானா, நீ மட்டும்தான் என்னுடைய ஹஸ்பண்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா அவன் உன்னை ஒரு டைம் கூட என்னோட வைஃப்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்ட்டு இன்சல்ட் பண்ணிவிட ரக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எக்ஸ்கியூஸ் மீன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவ்வளவு அவமானப்பட்டதை அப்படியே மறைச்சிக்கிட்டே அங்க இருந்து கிளம்பிடுறா. என்னால இவனை நம்பவே முடியலடா, இவன் வைஃப்க்கு இவ சீட் பண்ணிருக்கான்ட்டு, பாக்குறதுக்கு நல்ல பையன் மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனை பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கு, ஆனா சரியான சீட்டர்ன்ட்டு சொல்லி இவனும் திட்ட, எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, உன்னோட வைஃப் தானே அவ உன்னை சீட் பண்ணிட்டு அவனை பிடிச்சுக்கிட்டா, நீ ஏன் அவனோட வைஃப் எடுத்துக்க கூடாதுங்கிற மாதிரி வித்தியாசமான ஒரு ஐடியாவை கொடுக்க அவனும் ஒரு மாதிரி யோசிக்கிறான். பீம் ஆசிரமத்துல உட்காந்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்க. இந்த ரேங்க் அந்த வீட்டுல இருந்த பீமும் ரேக்கும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு பாருங்க இல்லையா, அந்த போட்டோஸை எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கீழே எடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பாக்குற ரேக்கும் எதுக்காக இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு, ஆமா இந்த போட்டோ
போட்டோஸ் எல்லாம் இங்க எதுக்கு இருக்கணும்? எனக்கு வயித்துல வர குழந்தை இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கும் இல்ல. இதெல்லாம் வெளியே தூக்கி போடு, இங்க வைக்காதன்னு சொல்லிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கே ஏற்கனவே வாமிட்டா வந்துகிட்டு இருக்கு. நீ வேற பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இதெல்லாம் தூக்கி வெளியே போடு, நான் போயிட்டு வாமிட் பண்றேன்ட்டு வாஷ்ரூம்ல போயிட்டு வாமிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரேக்கும் ஆன் கிட்ட நீ போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல, ஆன் கிட்ட இந்த ரேங்க் என்ன சொல்றேன்னா, நான் வாமிட் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிடணும், எனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. சரியான தீனி பண்டாரம் பைத்தியம். இங்க பிம்க்கு நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது. செம்மையா அழுதுகிட்டே, நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வந்திருக்காது இல்லையா அப்படின்ட்டு நினைச்சிக்கிட்டு வயிற்றுலயே குத்திக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலையிலேயே புத்தருக்கு முன்னாடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல ரகுடைய அப்பா அங்க வந்திருக்காரு. அவரு பிம் கிட்ட நிறைய விஷயங்களை பேசுறாரு. நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது, நீ இந்த நேரத்துலதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, அதனாலதான் இந்த இடத்துக்கு வந்து உன்னுடைய மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு இருக்க. வேற ஒரு பொண்ணா இருந்தா என்னென்ன தப்பான முடிவெல்லாம் எடுத்திருப்பாங்க, ஆனா நீ அப்படி பண்ணாம நல்ல முடிவை தான் எடுத்துட்டு இருக்க. அதனால நீ நல்லாவே இருக்கணும், உன்னுடைய எண்ணங்கள் எப்பயுமே தூய்மையா இருக்குது. அதே போல நீயும் தூய்மையா உன்னுடைய எண்ணத்தையும் உன்னுடைய மனசையும் ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு புக்கு கொடுக்குறேன், அந்த புக்கை படிச்சுக்கிட்டு உன்னுடைய மனசையும் அமைதிப்படுத்திக்கிட்டு நீ திரும்பவும் பி ஸ்ட்ராங்கா வெளியே வா அப்படின்ட்டு நிறைய சேரப் பண்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசவும் அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் தேறி வர்ற மாதிரி இருக்கு. அடுத்த 1-2 நாள்லயே பீமோ அவங்களுடைய மனசை மாத்திக்கிட்டு வெளியே வந்து வேலைக்காக மீனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல மீனாவுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ரேங்க பத்தியும் ரக்க பத்தியும் சொல்லிட்டு இருக்கான். சேனல்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணி ஆகணும், இப்ப ரக்கால வர முடியல, ரேங்க டேக் கேர் பண்ணிக்கிறதால அவனுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதான், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க. அங்க முன்னாடிதான் நம்ம பிம்மு உட்காந்துருக்காளா, எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. இவ உட்காந்துருக்கிற நேரத்துல இதை பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்க. பிம்மு எழுந்திருச்சு வந்துட்டு மீனோடைய பாய் ஃப்ரெண்டுக்கும் வணக்கம் சொல்லிட்டு கிளம்புற பொண்ணு. அப்ப மீனோட ஃப்ரெண்டுக்கு போயிட்டு, நீ எதுக்காகடா அதை பத்தி எல்லாம் இந்த நேரத்துல பேசிக்கிட்டு இருந்த, பிம் முன்னாடி உட்காந்துருந்தது கூட நீ கவனிக்கலையாங்க? நான் பார்க்கலப்பா, அவங்க எழுந்திரிக்கக்குள்ளதான் நான் பார்த்தேன், எனக்கே ஷாக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம பிம்மோ திரும்பி பார்த்து அவனை கூப்பிட்டு, நீங்க ரகோட ஃப்ரெண்டு தானே, ரகு என்னை வந்து மீட் பண்ண சொல்லுங்க, டிவோர்ஸை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கிளம்பிட. அந்த விஷயத்த ரக் கிட்ட சொன்னா அவன் கத்திக்கிட்டு இருக்கான், நான் அவளுக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், அவதான் என்னோட வைஃப், என்னால டிவோர்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்த நாளே நம்ம பிம்மோ எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துட்டு டிவோர்ஸ் பண்றதுக்காக வந்து நிக்க, ரகு அங்க வந்துடுறான். ரகு அங்க வந்துட்டு, என்னால உன்னை டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்காக? நீ டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், ஆனா ஆள் யாருமே இல்லையே, விட்னஸ்க்கு ஆள் கொடுக்கணும்ல, அவங்க யாரும் சைன் பண்றதுக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நான் ஆல் ரெடி பண்ணிட்டேன், என்னை விட்டுட்டு ஓடணுங்கிற தேவையில்லாத இதை விட்டுட்டு ஓடணும்னு நினைக்காத, டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும் வான்னு சொல்லிட்டு அவளுடைய தங்கச்சி கிட்ட காதுல யாரையாவது கூட்டிட்டு வான்னு சொல்லிருப்பா போல இருக்கு. 2 பேருமே உள்ள போய் டிவோர்ஸ் பண்றதுக்காக பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு ஆளும் தங்கச்சி கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறா. டிவோர்ஸ் பண்றதுக்காக முன்னாடி இருக்கிற ஆபீசரும், நீங்க 2 பேரும் உண்மையாலுமே டிவோர்ஸ் பண்ணதான் போறீங்களான்னு கேட்க, அதுல ரக் இல்ல முடியாது, என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாதுங்கிறான். பிம்மும் கோவப்பட்டு, ஏன் டிவோர்ஸ் கொடுக்க முடியாது, டிவோர்ஸ் பண்ணிதான் ஆகணும், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நீ இந்த மாதிரி பண்றது தப்பு, ஒழுங்கா டிவோர்ஸ் பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்ல, எதுவுமே முடியல, நமக்குள்ள எதுவுமே முடியல, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், என்னால டிவோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அங்குள்ள பேப்பர்ஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணி விட்டுறான். அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிஃபிகேஷனுக்காக. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.